சிற்றம்பலம் தல நீரைகள் மூடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேன் கட்டிடும் அடியவர் புத்தியில் கற்பகமர வினை கடிப்பேன் தமும் அதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் போய மதையானே மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேரே முத்தமிழடைவினை முற்படுகிறீதனில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சுவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதன் இடைவமாகி அக்குறமகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவி ஈட்டனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே குளிர்கோன் முப்பளித்த புகழிர்கோன்கள் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அடைந்த வீரான் அடி போற்றி பாலி திருநாவலூர் வெண்தண்டர் மதம் போற்றி போலி வழி திருவாதூர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம் எல்லாம் உள்ள சிவகாமி பாலுடன் ஆகிய வள்ளல் வைத்திய சுவாமியுடைய பெரும் கருணை நாடு எல்லாம் உள்ள சிவகாமி பாலுடன் ஆகிய ஸ்ரீ சகஸ்திரிங்கேஸ்வரன் பெருமானுடைய பெரும் கருணை நாடும் நாம் சிவ தர்மோத்தரத்தில் ஜனன மரணவியல் பகுதி 6 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கூட்டினோம். நாம் இப்பொழுது ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று உள்ளத்தில் உள்ளே உணரும் ஒருவனை கள்ளத்தினாலும் கலந்தறிவார் இல்லை, வெள்ளத்தை நாடி விடுபவர் தீவினை பள்ளத்தில் இட்டதோர் பந்தருள்ளானே என்று மிக அற்புதமாக பாடுகின்றார் நமது திருமூல தேவநாயகர். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், உள்ளத்தில் உள்ளே உணரும் ஒருவனை, நம்ம உள்ளத்துக்கு உள்ள சாமி எப்படி இருக்காராம், தீர்த்தமா இருக்காராம். நம்ம வெளியில எத்தனையோ தீர்த்தங்கள் எல்லாம் போய் ஆடுறோம், கங்கையில போய் குளிக்கிறோம், காவிரி நீர் ஆடுறோம். கங்கையில போய் குளிச்சா பாவம்லாம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றோம், போகும். ஆனா அடுத்து பாவம் செய்யாம பார்த்துக்கணும். கங்கையில போய் குளிச்சா பாவம் போயிடும், அடுத்து பாவம் செய்யாம இருக்கணும்ல. வெளியில வந்து நம்ம மறுபடியும் நம்ம என்ன ஆரம்பிச்சிருவோம், பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும். உள்ளத்தில் உள்ளே உணரும் சாமி அங்க உள்ள எப்படி இருக்காராம், உள்ளத்துக்குள்ள பந்தல் போட்டு தீர்த்தமா உள்ள இருக்காராம் நம்ம உள்ளத்துக்குள்ள. அதாவது பந்தருள்ளானினாரு. இந்த பள்ளம் வந்து என்ன பள்ளம்னா தீவினை என்கின்ற பள்ளம். தீவினை செய்தவர்களுக்கு அந்த தீர்த்தத்துல போய் நீராடவே முடியாது, உள்ளத்துல போய் காண முடியாது இறைவனை. என்ன செய்ய நினைவுங்க, உட்காருங்க, விலை போட்டிருக்காங்களா? அப்ப நல்வினை செய்தவர்கள் தான் அந்த தீர்த்தத்துல போய் நீராடணும், தீவினை செய்தவர்கள் அதுல போய் நீராடவே முடியாது. சாமி தீர்த்தனா இருக்காரு. எதுக்காக தீர்த்தனா இருக்காரு சாமி? எதுக்காக தீர்த்தனா இருக்காரு அப்படின்னா, ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். எப்படி சொல்ல பாருங்க, மாணிக்காச சொல்றாரா, நம்ம பிறவி நீக்கிறதுக்காக சிவபெருமான் அங்க தீர்த்தமா இருக்காரு. அந்த தீர்த்தத்துல எதை நம்ம நீராட்டணும் அப்படின்னா, நம்மளுடைய ஆணவ குலத்தை அதில் கழுவ வேண்டும். சாமி அத்தா உன் அடியேனை அன்பாலாத்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய், எத்தனை அறிய நீ எளியானாய் என ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தரைகள் எத்தனையும் பொறுத்தாய் என்று இத்தனையும் எம் வரமோ ஐயோ ஐயோ எம் பெருமான் திருக்கருணை இருந்தவாறே என்று சொல்வதற்கினங்க சாமி எப்படி இருக்காரு, தீர்த்தனா இருக்கார், தீர்த்தமாகவே இருக்கார். இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படிங்கிறோம்ல, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையா சென்று வருவோருக்கு ஒரு சர்க்குரு வாய்க்கும் பராபரமே என்று சொல்வதற்கிறாங்க. யார் ஒருவர் தலங்கள் தோறும் வழிபாடு செய்ய மூர்த்தி தலம் தீர்த்தம் இதெல்லாம் சென்று வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு குருவாக சிவபெருமான் வந்து விடுவார். அப்படி வந்து உங்களுக்கு குதிச்சு கொடுத்தாரா சாமி, அப்படி தேடி சென்றால் அவர் நாடி நம்மை நோக்கி ஓடி.
நீங்க இன்னும் எடுக்கலையா தீட்சை எடுக்கலையா? அடுத்த வருஷம் எடுக்கிறதுக்கு சுவாமிகிட்ட விண்ணப்பிக்கீங்க இப்பயும் அடுத்த வருஷம் எடுக்கிற மாதிரி என்ன? இப்பிறவி தப்பிடி எப்பிறவி வாய்க்கும் வாய்த்தது இது ஒரு பிறவி நீங்க ஒன்றும் எடுக்கல எடுத்துருங்க. அடுத்து சாமிகிட்ட விண்ணப்பிங்க. ஏன்னா கடைசி காலத்துல நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்த வேலை முடிஞ்சிடும். ரெண்டாவது தீட்சை எடுத்தாச்சுன்னா எவன் நம்ம பக்கத்துல வர முடியும்? விஷமாதான். சாமிக்கு பிள்ளையாயிட்டா எப்படி எவனுக்கு எப்படி வேலை இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அதனால காலகாலத்துல எல்லாருமே தீட்சை எடுத்து அப்படி சொல்றாரு இந்த பாட்டுல. சுவாமி தீர்த்தனாக இருக்கின்றார். எதுக்காக? ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆத்தாடும் தீர்த்தன் நல் திற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையும் எல்லாவும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுரை நீர் அடையலோர் எம்பாவாய். மாணிக்காசு எப்படி பாடியிருக்காங்க பாருங்க. நம்ம துயர்கடல் நம்ம துயரெல்லாம் போறதுக்காக சிவபெருமான் அங்க நடனம் ஆடிட்டு தீர்த்த நம்மளுடைய ஆணவ பலத்தை கழுவுறதுக்காக சாமி அங்க தீர்த்தனாகவே இருக்கின்றார். அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய். நிறைய பாட்டு நிறைய இடத்துல சொல்றாரு மாணிக்கவாசகர். தீர்த்தனாகவே சொல்றாரு. கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் பொங்கு கங்கை குமரித்துறை ஆடிலன் எங்கும் ஈசன் எனாதவருக்கு இல்லை என்று. நான் கங்கையில போய் நீராடினாங்க, நான் காவேரியில போய் நீராடினேன். வாங்க சார். ஆமாங்க, எல்லா இடத்துலையும் போனீங்க. சரி, கன்னியாகுமரியிலாம் போய் குளிச்சிங்க, அங்கே சிவபெருமானை நினைச்சிங்களா அப்படின்னா அதுதாங்க நான் மறந்துட்டேன் அப்படின்னா பிரயோஜனம். சிவபெருமான் மேல அன்பு இல்லாமல் நீங்கள் எந்த தீர்த்தத்தில் போய் நீராடினாலும் பயன் கிடையாது. தீர்த்தத்தில் நீராடும் போது அங்கே அந்த ஆறையோ இல்லை குளத்தையோ சிவமாக பாவிக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை சக்தியாக பாவிச்சாதான் பலன். அடுத்த பாட்டிலே சொல்லுவாரு, பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பில் சிலம்பும் கலந்தார் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய புனல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய் என்று கூட மாணிக்கவாச பெருமான் சொல்றேன். அந்த குளத்துல போய் அதை சிவம் சக்தியாக பாவித்து அதில் போய் உள்ளே அழுந்தி அந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கலந்தார்ப்ப. அப்படி சிவத்தோடு நம்ம கலக்கணும். சிவம் சக்தியோட போய் கலக்கணும். அப்படி சாமி நமக்கு எதுக்காக இருக்காருன்னா நமக்கு தீர்த்தனாகவே இருக்கார். எதுக்காக? நம்மளுடைய ஆணவ மலத்தை கலவுது. ஆணவம் சாதாரண விடாது. கீழ்நிலை உள்ளது மேல்நிலையா காட்டும், மேல்நிலை உள்ளது கீழ்நிலையா காட்டும், உயர்ந்ததை தாழ்ந்ததா காட்டும், தாழ்ந்ததை உயர்ந்ததா காட்டும். இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் நாம இறைவனை நாம மறக்கக்கூடாது. நம்ம ஆணவ மலத்தை கழுவுறதுக்கு சாமி எப்படி இருக்காரு? தயாரா இருக்காரு, தீர்த்தனாகவே இருக்காரு. அதை சொல்ற உள்ளத்தின் உள்ளே எப்படி இருக்காரு? உணரும் ஒருவனை, தீர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒருவனை. அவன் ஒருவன் தான் முழு முதல் பொருள். மற்ற எந்த தெய்வத்துக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சிவபெருமான் ஒருவருக்கே உண்டு. அவன் ஒருவனே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. சாமி ஒருவனாகவே இருக்கார். அவர் பலவனாகவும் இருப்பாரு, அநேகனாகவும் இருப்பாரு, ஏகனாகவும் இருப்பாரு, எல்லாமாவும் இருப்பாரு. அவர் தான் கடவுள். நம்ம சாமிக்கு தான் எல்லா விதமான தனிச்சிறப்பும். சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் அவர் உருவமா இருப்பாரு, அருவுருவமா இருப்பாரு, அருவமா இருப்பாரு, எல்லாவற்றையும் கடந்து இருப்பாரு, சொரூப லட்சணமாகவும் இருப்பாரு, தேவைப்பட்ட தடத்த லட்சணமாகவும் மாறுவாரு. இப்படி எல்லாமாவும் இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான். ஆனால் தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா. எல்லா நாட்டுக்கும் கடவுளுக்கு பேரு என்னது? இறைவன். நம்ம தமிழ்நாட்டுக்கு கடவுளுக்கு பேரு சிவன். அப்படி உள்ளத்தின் உள்ளே உணரும் ஒருவனை கள்ளத்தினாலும் கலந்து அறிவார் இல்லை. பொய் பேசிக் கொண்டிருந்தா சுவாமி என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. சில பேர் வேஷம் போட்டுனாலும் பார்ப்போம்னு நினைப்பாங்க, வேஷம் போட்டு கூட பார்க்க முடியாது. சில பேர் போடுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க,
அப்படி முயற்சி பண்ணா கூட சாமி என்ன பண்ணுவாரா, பொய் வேடம் அணிந்தவர்கள் கூட மெய்யடியாராக மாத்திடுவார் சாமி. சாமி நினைச்சாருன்னா முடியும், நாம நினைச்சா முடியாது. அதை மாணிக்காசர் சொல்ற, நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே வெந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தேன் என்று உருக தந்தரலியம் உடையானே என்று ஒரு வண்ணா இருந்தான். ஒரு வண்ணா அந்த ஊர்ல பெரிய ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஒரே பொண்ணு. அது இப்போ அந்த பிள்ளைய என்ன பண்ணாங்க, பல்லக்கில் வச்சு கூட்டு போனாங்க. அந்த நேரத்துல அந்த வண்ணம் என்ன பண்ணா, லேசா அந்த பொண்ணு வந்து இப்படி லேசா திரையை விலக்கி இப்படி வெளியில எட்டி பார்த்தது. உடனே அந்த பெண்ணை பார்த்ததும் அவளையே மனம் முடிக்க வேண்டும் என்று விரும்பினான் இந்த வண்ணம். வண்ணனுக்கு என்ன வேலை? வெளுக்கிறது, துணிய வெளுக்க. சாதியில சொல்லும் போது கீழான சாதின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இவன் போய் வீட்டுல போய் சொல்றான், யாரு இந்த வண்ணம் போய், நான் அந்த பிள்ளையத்தான் பிடிப்பேன். ராஜா வீட்டு பிள்ளைய போய் பிடிக்க போறியா, இங்க வரு, அந்த சொல்லில இங்கே வச்சுக்கிட்டாத அப்படின்னதும், எப்படியாவது அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அரண்மனையில தெரியாம போய் ஏறி போய் அந்த பெண்ணோட கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சிக்கிறான். அந்த நேரத்துல அவங்க அப்பா அம்மா வந்தாங்க, அந்த பிள்ளைய பார்க்க வந்தாங்க. ஏமா, காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுமா, நீ என்ன சொல்ற அப்படின்னு இந்த தாய் தகப்பனார் கேட்காங்க. அப்ப அந்த பொண்ணு சொன்னா, நான் ஒரு சிவன் அடியாரத்தான் திருமணம் முடித்துக் கொள்வேன், மற்றவர்களுக்கு நான் வாக்கப்பட மாட்டேன் என்று அந்த பொண்ணு சொல்லுது. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் யாரு, கீழே அடியில் உட்காந்து. அப்படியே இதுதான் சங்கதியா, அழகா செஞ்சுட்டா முடிச்சுட்டு விறுவிறுன்னு மறுநாள் என்ன பண்ணா, ஒரு 10 பொட்டணம் திருநீர் வாங்கினான். உடம்பெல்லாம் திருநீரை பூசினான். சுத்த சாமியார் மாதிரி இருந்து அடியாரா இருந்து மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டான். எல்லாம் ஆளாளுக்கு வந்து ஆசீர்வாதம் வந்துட்டாங்க. யார அதை வண்ண வந்து ஆசீர்வாதம் வந்துட்டாங்க. உடனே இப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ராஜாவும் அவன் பிள்ளைய கூப்பிட்டு வந்தார். எடுத்ததுமே அந்த ராஜாவும் அந்த ராணியும் முதல்ல காலில் விழுந்தாங்க. யார் காலில்? வண்ணாங்காலில். இப்ப எப்படி இருக்காரு அவரு, வேடத்தோட இருக்கு, காலில் விழுந்தாங்களா. உடனே அவன் யோசிச்சான், வேஷம் போட்டதுக்கே இந்த மரியாதை அப்படின்னா உண்மையான அடியாரா இருந்தா எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து, இனிமே இந்த காரியம் பண்ணவே கூடாது, நான் மெய்யடியார் ஆகணும் அப்படின்ட்டு ஊரை விட்டே போயிட்டாங்க. உண்மையான அடியாரா இருக்கணும் அப்படின்னு. வேஷம் போட்டதுக்கே இத்தனை பேர் காலில் விழுகுறாங்க. இப்போ உண்மையான அடியாரா இருந்தா தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து தொழுவார்களே அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அப்படி துச்சம் மதிச்சு இந்த உலகமே வேண்டாம் அப்படின்ட்டு அவன் மாதிரி துண்டா போயிட்டான். காட்டுக்கு போய் தவம் இருக்க போயிட்டான். ஆனா வேடத்துக்கு அவனை மதிப்பு. இது அவனுக்கு எப்பயுமே பொய்யான வேடம் போட்டா கூட சாமி என்ன பண்ணுவாரு, மெய்யான வேடமாக. அதுலயும் பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா நாயன்மார்கள் வரலாறுலாம் பாத்தீங்கன்னா ஏமாத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனாலதான் அவர்கள் அழிந்தார்கள். வேடம் போட்டு ஏமாத்தக்கூடாது இல்ல, வேஷம் போட்டது பெருசு கிடையாது. வேடம் போட்டு அடியாரா இருக்கலாம், இருந்து முயற்சி பண்ணலாம், திருமுறைகள் பாடி பார்க்கலாம், திருநீர் பூசி பார்க்கலாம். அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் உண்மையான அடியாராக சாமி மாத்திடுவாரு. அதை வச்சுக்கிட்டு பொய்யான வேடம் கொண்டு பிறரை வீழ்த்த வேண்டும் என்று விரும்பினால் அழிந்துதான் போகும். அப்படிதான் மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்த வேண்டும் என்று யார் விரும்பினா, முத்தநாதன் விரும்பினான். வெய்யலாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையில் படை கிடந்த புத்தக கவலி ஏந்தி மைபதி விளக்கை என்ன மனதினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்று அந்த நாயன்மாருடைய வரலாறுல பொய்த்த வேடம் கொண்டு புகுந்தான். தான் நினைத்த பரிசை செய்தான். நாயன்மாரை என்ன செய்தான், வீழ்த்தினான். நாயன்மார் என்ன பண்ணாரு, அவனுக்கு திரும்ப தண்டனையா கொடுத்தாரு, ஊர் எல்லையில கொண்டு போய் விடு அப்படின்னு. அதுதான் நாயன்மாருடைய செய்தி. அதே போல நமக்கு யாரு எந்த தீங்கு செய்தாலும் நாம என்ன செய்யணும், அவங்களுக்கு நன்மையே செய்யணும். எல்லாம் சிவபெருமான் தெருவருன்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு நீ வாட்டு உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. சரிதானா? ஒரு காரியம் செய்யும் போது இதுதான் நமக்கு நன்மைன்னு நம்மளால நம்ம அறிவை கொண்டு சொல்ல முடியாது. இதுதான் நன்மை, நாம செய்யறதா கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் யாருக்கு தெரியும்? சாமி தான். அதனால சாமி எப்படி இருக்காரு,
தீர்த்தனர் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லாம் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. சிவருமனுக்கு காக்குறது அடிக்கிறதுல ஒரு விளையாட்டு மாதிரி. சர்வசாதாரணமா காயில் பொடி அனைத்தும் கல்பொடிகான் சாலணும்னாரு. நினைச்ச மாத்திரத்துல உலகத்தை என்ன பண்ணிடுவாராம், கல் பொடி ஆக்கிடுவாராம் சாமியோட. பேர்பட்ட பெருமான் அப்படி இந்த பாட்டை சொல்லும்போது, உள்ளத்தில் உள்ளே உணரும் ஒருவனை கள்ளத்தினாலும் கலந்து அறிவார் இல்லை. அப்படி வேஷம் போட்டு கூட என்ன செய்ய முடியாது அவரை பார்க்க. பொய் அன்பு இருந்தால் இறைவனை என்ன செய்ய முடியாது, கலந்து அறிய முடியாது. மெய் அன்பு இருந்தால் மட்டுமே ஈசனை நாம் அடைய முடியும். வெள்ளத்தை நாடி விடுவோர் தீவினை பள்ளத்தில் இட்டதோர் பந்தருள்ளானே என்று சாமி இங்கே உள்ளே பந்தல் அமைத்து தீர்த்தமாக இங்கே இருக்கின்றார். அந்த பெருமானை நாம் என்ன செய்ய வேண்டும், போய் உள்ளே போய் கலந்து. வெளியில ஆடுற தீர்த்தத்தை உள்ளுக்குள்ள ஆடணும். நமக்கு வெளியில போய் ஒவ்வொரு கோயிலா போய் ஆடுறோம்ல, ஒவ்வொரு திருக்கோயிலையும் ஒவ்வொரு குளத்திலையும் ஒவ்வொரு ஆற்றுலையும் போய் நாம் நீராடுகின்றோமா, அதே போல இங்க உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் இங்கே தீர்த்தனாக இருக்கின்றார். இங்கே உள்ளே நாம் நீராட வேண்டும். எப்படி, அவனை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். நினைந்தால் அவன் என்ன செய்யறான், உள்ளுக்குள்ளே பார்க்கலாம். முன்னாடி உள்ளே ஒளியுற நோக்கினால் அவன் கண்ணாடி போல கலந்திருந்தான் என்று சொல்வதற்கு நாங்க சாமியை நம்ம உள்ளுக்குள்ளே. எல்லாரும் வெளியில தேடி ஓடுறாங்க. இன்னாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் கண்ணா அமுதினை கண்டு அறிவார் இல்லை. அப்படிப்பட்ட ஈசனை நாம என்ன செய்யலாம், அன்பினால உள்ளுக்குள்ள பார்க்கலாம். முன்னாடியுள்ளே ஒளியுற நோக்கினால் கண்ணாடி போல அவன் கலந்திருந்தான். அன்பு செலுத்தினா பார்க்கலாம். அன்பு இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. அதுதான் அந்த பாட்டுல சொல்றாரு, பள்ளத்தில் இட்டதோர் பந்தருள்ளா. கள்ளத்தினாலும் பொய் அன்பு செலுத்தினா அவனோடு கலந்தறிய முடியாது. அவனோடு அன்பு செலுத்தினால், நாம் மெய்யன்பு செலுத்தினால் நாம் அவனை பார்க்கலாம் அப்படின்னு இந்த பாடல சொல்றாரு. இப்ப நாம கதைக்குள்ள போறோம். ஆசை இருவகைப்பட்டிருக்கும். அதில் ஒன்று, அனாதி காலம் தொட்டு ஆசை இல்லாதிருக்கும் சிவபெருமான் அருளி செய்த வேதாகமத்தின் வழி தப்பாமல் நடக்கும் இயல்பு. சாமி ஆகமத்துல என்ன வச்சிருக்காரோ அதை சொன்னபடி, அதாவது அருளினால் உரைத்த நூலின் வழி வழி அதன் முன் செய்யின் இருள் நாம் நிலைய துன்பத்து இட்டு இரும்பாவும் தீர்ப்பன் பொருளாம் போகத்தை வைத்து புண்ணியமும் தீர்ப்பன் மருளாம் மலங்கள் தீர்க்கும் மருந்தும் இவை வைத்தியநாதன் என்று சுஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்லி. சாமி ஆகமத்துல என்ன எழுதி வச்சிருக்காரோ அதன்படி நடப்பது. வேத ஆகமங்கள்ல சிவாகமங்களையும் என்ன சொல்லி வச்சிருக்காரோ அந்த சொல்லியபடி நடத்து. தீட்சை எடுக்கிறவங்களுக்கு தெரியும், அதன்படி நடப்பாங்க. சுவாமி என்ன எழுதி வச்சிருக்காரோ அதை தீட்சை எடுத்து அதன்படி நடக்க வேண்டும் என்று விரும்புவாங்க. மற்றவங்க எல்லாம் விரும்ப மாட்டாங்க. நீங்க தீட்சை எடுத்தீங்களா சார்? எடுக்கலையா? நீங்க எடுத்தீங்களா? யார் சார்? அப்படியே வரும்போது எடுத்தீங்களா? சரி, சந்தோஷம். வேணிச்சவெல்லாம் அடுத்த வருஷம் எடுத்துடலாமா? திருவருள் சாமிகிட்ட விண்ணப்பீங்க. நீங்க ஈஸ்வரி விண்ணப்பீங்க சாமிகிட்ட. அடுத்த ஒரு செட்டா எல்லாரும் போயிட்டு வந்துடணும். திருவருள் கூட்டிக்கிட்டோம் எல்லாருமே சாமிகிட்ட விண்ணப்பிப்போம். எல்லாரும் தயாரத்தான் இருப்பாங்க. ஏன்னா சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் தள்ளிப்போம். ரெண்டாவது நம்மளோட வினைப்பயன் காரணமாக கொஞ்சம் தள்ளிப்போம். அப்ப சாமிகளுக்கு இங்கேயே கொடுத்துருக்கலாம் பட்டீச்சரத்துல. ஆனா நல்லூருக்கு வந்துட்டேன், கொஞ்சம் வினைப்பயனை கழிச்சு அதுக்கப்புறம் கொடுக்குறேன். அதே போல கொஞ்சம் ஒரு சில வினைகள் எல்லாம் கழிச்சுட்டு நமக்கு சாமி குருவாக வந்து. ஆனா கண்டிப்பா இங்க வந்துட்டா என்ன உண்டு, குருவா சாமி கண்டிப்பா வந்துடுவாரு. என்னைக்கு நம்ம புராணம் கேட்க ஆரம்பிச்சிட்டோமோ, அவனுடைய புகழை நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோமோ, அன்னைக்கே சாமி நம்ம கூட கலந்துட்டாரு. நம்ம சீக்கிரம் அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடாரு. சரி, அடுத்து ஒவ்வொன்றா பக்குவம் அடைய செய்யணும் அப்படின்ட்டு குருவாக சிவபெருமான் வந்து விடுவார். குருவர் இல்லாம என்ன கிடையாது, திருவருள் கிடையாது. சரி, அப்படி சுவாமி ஆகமத்துல என்ன சொல்லி வைத்திருக்கின்றாரோ அந்த சொல்லியபடி நாம் நடத்துது. அது ஒரு இயல்பு. இரண்டாவது, நல்வினை நீங்கி அறிவயக்கத்தினால் இதுவே நிச்சயம் என்று கருத்து செய்யும் தீவினை. ஆக சரீரத்தை எடுத்தவர்கள் நல்வினை தீவினை இரண்டையும் குற்றமில்லாத சுவாக்கினை அணிவிப்பார். ரெண்டாவது, இந்த நல்வினையும் தீவினையும் ஈசன் அருளால் அணிவித்து தீர்ப்பது. எல்லாம் இறைவன் திருவருள். இந்த இருவினை ஒப்பு வருவது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் எது வருவது கஷ்டம்? இந்த இருவினை ஒப்பு வருவதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
நமக்கு இருக்கக்கூடிய இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொல்வதற்கிறங்க நமக்கு என்ன இருக்கு? நமக்கு வினை மூலகர்மம் பேரு. நம்ம பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு மூலகர்மமா இருக்கு வினை. அதுல ஒண்ணு நல்வினை, மற்றொன்று தீவினை. அனுபவத்துக்கு வரும்போது நல்வினை தீவினையாக வரும். இப்ப சாமி நமக்காக என்ன பண்றாரு? நமக்கு அந்த வினைகள் எல்லாம் நீங்குமாறு சாமி இந்த வழிபாடுகள்லாம் வச்சிருக்காரு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வினை நீங்கவே நீங்காது. வினை நீங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம உயிர் வந்து எந்த நேரமும் தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். உயிரோட தன்மை அது. கொஞ்சம் கேப்பு கிடைச்சா போதும், இறைவன் நினைக்கணும்னே தோணாது. எந்த நேரம் உலகத்துல உழந்துட்டே தான் இருக்கணும்னு தோணும். ஆனா இதுல இருந்து நீங்கணும் அப்படின்னா சுவாமியுடைய அருள் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, நீங்க முடியாது. நான் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொல்வதற்கிறங்க இருள். இருள் எப்படி இருக்கு? இருள் கூட தன்னை காட்டும், இந்த ஆணவம் தன்னையும் காட்டாது. ஒரு இருளுக்குள்ள ஒரு இருட்டு அறைக்குள்ள போய் புஸ்தகத்தை எடுத்துட்டு வானா நம்ம போய் எடுத்து வந்துருவோமா? போயிட்டு வந்து என்ன சொல்லுவோம்? ஒரே இருட்டா இருக்குங்க அப்படிமோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தன்னை காட்டுதா? இருட்டுன்னு காட்டுதா? ஆனா ஆணவ மலை வந்து தன்னையும் காட்டாது. எது போல அப்படின்னா, ஒருத்தர் கூப்பிட்டு உங்களுக்கு ஆணவம் ரொம்ப இருக்குங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் அடிக்க வந்துடுவாரு. யாரை பார்த்து ஆணவம் இருக்குங்க அப்படின்னு. அது தன்னையும் காட்டாது. புரியுதா உங்களுக்கு? ஆணவமலம் அவ்வளவு வலிமையுடையது. ஆணவமலம் எப்படிப்பட்டதுன்னா முற்றிலும் மறைப்பு. கேவல நிலையில இருக்கும்போது தன்னை சுத்தமா இறைவனை பார்க்க விடாம தடுக்கக்கூடியது எதுன்னா இந்த ஆணவமலம். அதுக்கு அந்த நேரத்துல அதனுடைய சக்தி எப்படி இருக்குமா? ஆவாரக சக்தியாக இருக்குமா. இந்த ஆணவமலத்தினுடைய சக்தி எப்படி இருக்கும்? முற்றிலும் மறைப்பு. அதாவது செம்புல களிம்பு எப்படி இருக்கோ அது போல இருந்துக்கிட்டு சுத்தமா சிவபுரத்தை பார்க்க விடாம தடுப்பது எதுன்னா இந்த ஆணவமலம் மறைப்பு. அது வந்து ஆவாரக சக்தின்னு பேரு. கொஞ்சம் நம்ம சகலநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது கொஞ்சம் ஆற்றல் கொஞ்சம் குறைஞ்சு அதோ நியாமிகா சக்திங்கிற சக்தி பாதி. முற்றிலும் மறைப்பு வந்து ஆவாரக சக்தி. கொஞ்சம் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அதோ நியாமிகா சக்தி வேலை செய்யும். அது எப்படின்னா உயர்ந்ததை தாழ்ந்ததா காட்டும், தாழ்ந்ததை உயர்ந்ததா காட்டும். அந்த மாதிரி இருக்கும் எது? இந்த ஆணவ மலத்தினுடைய செயல். அதே போல பாத்தீங்கன்னா எப்படின்னா உயர்ந்தது தாழ்ந்தது எப்படின்னா, இப்ப பாம்பை வந்து கயிறு போல காட்டும், கயிறை வந்து பாம்பு போல காட்டும். அந்த மாதிரி. ரெண்டாவது என்னன்னா, நம்ம கூட தான் இருக்காது சாமி, ஆனால் நம்ம இறைவனை அறிய முடியல. அக்கௌண்ட்ல பணம் இருந்தும் கூட எடுக்க முடியாத நிலையெல்லாம் இருக்குல்ல. அக்கௌண்ட்ல பணம் இருக்கும், ஆனா சில நேரம் எடுக்க முடியாது. என்ன காரணம்? பாஸ்புக் தொலைஞ்சிருச்சுங்க. ஏடிஎம் கார்டு தொலைஞ்சி போச்சுங்க. அக்கௌண்ட்ல பணம் இருக்கும், அதை எடுக்க முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா போய் நின்று நான் போய் ரூபா எடுக்கவா, அங்கே போனால் ஒரு நாள் முழுக்க ஆயிடுது. நான் முடிஞ்ச ஏடிஎம்ல வெளியில் எடுத்துருவேன், இருந்தும் எடுக்க முடியாத சூழ்நிலாம் வரும். அதுபோல சிவன் நமக்குள்ளதான் இருக்காரு, ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல. அது எப்படி? சிவத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு சாமி நல்ல முழுமையா இருக்காரு, நமக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்காரு. உள்ளத்தின் உள்ளே உணரும் ஒருவனாக உள்ள இருக்காரு. ஆனா அவரை நம்ம உணர முடியாது. அந்த அளவுக்கு தான். அந்த அளவுக்கு எது நமக்கு வேலை செய்யுதுன்னா ஆணவ மூலம் வேலை செய்யுது. காட்ட விடாம தடுப்பது இந்த ஆணவம். எது இன்னொன்னு உதாரணம் வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பூனை இருக்கு பார்த்தீங்களா? பூனை வந்து பால் இருக்கும், பால் விட்டுட்டு சிவத்துல போற பூச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும். பால் அழகா இருக்குல்ல, இதை குடிச்சிருக்கலாம்ல, இதை குடிக்கிறது விட்டுட்டு சிவத்துல போற பூச்சியை பார்த்துக்கிட்டு. அது போல பால் போல சிவபெருமான் இருக்காரு, இதை விட்டுட்டு பூச்சி போல இந்த உலகத்தை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோம். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்படி நம்முடைய இன்பம் எல்லாம் தினை அளவு தான். இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு அனுபவிச்சாலும் தினை அளவு தான் அனுபவிக்க முடியுமே தவிர முழு அளவு அனுபவிக்க முடியாது. தினைத்தனை உள்ளது ஒரு பூவினில் தேன் உண்ணாதே, நினைந்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்தெழும் உள்நக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய்
இந்த வண்டு என்ன செய்யும், ஒவ்வொரு பூலையா போய் தினை அளவு கூட அது என்ன இருக்காது, தேன் இருக்காது. அதை ஒவ்வொரு பூலையும் இருந்து போய் சேகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு வந்து சேர்க்க முடியும். அது படுற பாடு. அதை மாணிக்கவாசகப் பெருமான் அதை எடுத்துட்டாரு. அதை எடுத்துக்கிட்டு, வண்டே தினைத்தனை உள்ளது ஒரு பூவினில் தேன் உண்ணாது. ஒரு துளி இன்பத்துக்காக நீ ஒவ்வொரு பூலையா போய் அந்த தேனை போய் எடுத்து வர. நான் ஒரு தேன் சொல்றேன், அது என்ன தேன் தெரியுமா அப்படின்னாரு. அது அந்த தேன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நினைச்சா இனிக்கும், கண்டா இனிக்கும், அதை பேசினா இனிக்கும், எப்போதும் இனிக்கும் அப்படின்னாரு. நினைந்தரும் காண்தரும் பேசும் தோறும் எப்போதும். சாமியை நினைச்சா, அவரை பார்த்தா, அவரை கண்டா, அவரை பற்றி பேசினா எப்போதும் இறைவன் நினைந்து கொண்டே இருந்தால் நமக்கு எது தரும்? தித்திப்பான தேனாக இறைவன் நமக்கு உள்ளிருந்து அருள் செய்வார். தேனாய் என் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்த அடியேற்க அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தென்றே வெறுத்திடவே என்று சொல்வதற்கு சாமி எப்படி இருப்பாரு? தேனாய் என் அமுதமாய் இருப்பார். அவரை நம்ம உணரணும். அப்படி ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? சாமிகிட்ட போய் சாமி என்னங்க செஞ்சாருங்க, அவர் என்னங்க பண்ணியிருக்காரு? சில பேர் பார்த்தீங்கன்னா அவரை சில பேர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஏது செஞ்சிருக்காரு, எனக்கு அப்படி ஒன்று பண்ணுற மாதிரி தெரில அப்படின்னு சாமிகிட்ட போய் என்ன செய்கிறாங்க? முறையிடுறாங்க. சாமி எல்லாம் செய்கிறாருங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? நம்ம அடியார்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு யாரும் உணர மாட்டாங்க. சாமி என்னை கவனிக்கவே மாட்டேங்கி, என் மேலே சாமிக்கு அக்கறையே இல்லை அப்படிலாம் போய் சொல்கிறாங்களே சாமிகிட்ட போய். சாமிக்கு என் மேலே அக்கறையே இல்லையா, ஏன் எனக்கு இப்படி துன்பம்லாம் வருது அப்படின்னா நம்ம வேணா நம்ம அனுபவிக்கிறோம். அது இல்லாமல் சாமி என்னை கவனிக்க மாட்டேங்கி, என் மேலே அக்கறை செலுத்த மாட்டேங்கி அப்படின்னா நீங்கள் நம்ம சாமியை நினைக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இப்போ சாமியை நினைக்கிறோமா? எந்த நேரம் 24 மணி நேரம் நினைக்கிறோமா? அவன் செஞ்ச கருணைக்கு 24 மணி நேரம் நினைக்கிறோமா? ஆனால் சாமி நம்ம கூடயே தான் இருக்காரு. நம்மளை விட்டு எங்கேயும் போகல. நம்ம கூடயே ஒன்றாய் உடனாய் ஒவ்வொரு நிலையிலையும் சாமி நம்ம கூடயே தான் இருக்கு. இந்த உலகத்துல யாரையுமே என்ன செய்ய முடியாது? திருப்தி படுத்தவே முடியாது. இந்த உலகத்துல யாரையுமே எங்க அப்பா என்னங்க வச்சுட்டு போயிருக்காரு, அவரு 10 வீடு வச்சுட்டு போயிருப்பாரு, எங்க அப்பா என்ன வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு வேற ஒன்றும் வேண்டாம். எங்க இதுலயும் நம்ம திருநீட்டு மடத்துலயும் பார்த்தீங்கன்னா அவர் 3 வீடு கட்டி வச்சிருக்காரு ஒரு அடியார். அவரு அடியின் கடைக்கு வந்தார். சிவா மன வேதனையோடு வந்திருக்கேன் அப்படின்னாரு. என்ன என்ன வேதனை அப்படின்னு, உட்காருங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு அது சொன்னாரு. இல்லை சிவா 3 வீடு கட்டியிருக்கேன். அவன் அது தெரிஞ்ச விஷயம் தானே, ஊருக்கே தெரியுமே, நீங்க 3 வீடு கட்டியிருக்கீங்க, சொல்லுங்க சிவா. என் பையன் கேட்கான் சிவா. என்ன சிவா கேட்டான் அப்படின்னு, நீங்க என்ன கட்டி வச்சிருக்கீங்க வீடு அப்படியா சிவா, என்ன அந்த அன்னைக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னு கேட்குறேன். 3 வீடு கட்டி வச்சிருக்கேன் சிவா, என்ன சேர்த்து வச்சுட்டீங்க, மனசு ரொம்ப வேதனையா இருக்கு சார், அதுதான் நேரம் உங்க பட்டறைக்கு வந்துட்டேன் அப்படின்னு. என்ன அந்த அன்னைக்கு பெரிய என்ன சேர்த்து வச்சீங்க, பெரிய இந்த ஒரு 3 வீடு பெரிய வீடா அப்படின்னு. பாருங்க 3 வீடு பத்தாதா சிவா, அப்படி என்ன ரொம்ப சேர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா, அவர் பாவம் கஷ்டப்பட்டு அந்த வீடை 3 வீடே வாங்க முடியும், அவர் படுற பாடு. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவருக்கு 3 பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி அவர் எவ்வளவு இதா இருக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் யாரு மனம் ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப வந்து போய் சொன்னாரு, என் மனம் ரொம்ப வேதனையா சா நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு பாட்டை தான் எடுத்தேன். ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்றுப்பட்ட பேரும் சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, என் தாள் சதம் கட்சி ஏகமனை. கடைசி நமக்கு துணையா இருப்பது சிவபெருமான் ஒருத்தர் தான். அவர் மேல நீங்க பற்றுவீங்க, எதையும் நினைக்காதீங்க, இந்த காதல வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு சுவாமியை நினைச்சு போய்கிட்டே இருங்க அப்படின்னு. சுவா தெம்பா இருக்கேன் சுவா, போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. அதான் அவருக்கு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப மனம் நொந்து வந்தாரு. சொன்ன ஒரு பாட்டை சொன்னதுமே அப்படி தைரியம் வந்துச்சு, பூ கட்ட போயிட்டாருன்னு போயிட்டாரு. ஏன்னா இந்த உலகத்துல யாருமே நீங்க எவ்வளவுதான் நீங்க சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களை துச்சமா மதிச்சிருவாங்க. நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சரி உங்க மனம் நோகும்படி பேசிடுவாங்க பிள்ளைகள்லாம். அதனாலதான் பிள்ளைகளும் சீரும் சதமல்ல அப்படின்னாரு பட்டினத்தை. புரியுது உங்களுக்கு? எங்க அப்பா என்னங்க சேர்த்து வச்சிருக்காரு, எங்க அப்பா என்ன சம்பாதிச்சிருக்காரு, இப்படிலாம் வந்து இந்த உலகத்துல கேட்கறாங்க பார்த்தீங்களா.
ஆனா இப்படி இப்படி நம்ம சேர்த்து வச்சா பிள்ளைகள் இப்படி கேள்வி கேட்கு. ஆனா நம்ம சாமி நம்ம திருமணம் படிச்சா ரொம்ப சந்தோஷப்படுது. ஆக நம்ம குழந்தை பாட்டு படிக்கும், கோயிலுக்கு வந்தா நம்ம பிள்ளை வந்து கோயிலுக்கு வந்துருச்சு, தன்னை பத்தி நினைக்குது அப்படின்னு சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்படுவார். சரி, வழிபடலாலும் சாமி வருத்தப்படுவாரா? இல்ல, பரவாயில்ல, இந்த பிள்ளை கொஞ்ச நாள் கழிச்சு வரட்டும் அப்படின்னு சாமி ரொம்ப சந்தோஷப்படுவார். எந்த நிலையிலையும் சாமி எப்படி இருப்பாரு, இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா நம்ம தேடி இந்த பிள்ளை வரும் அப்படின்னு அவருக்கும் ஒரே அருள் தான். வழிபாடு செய்யறவங்களுக்கும் அதே அருள் தான், வழிபாடு செய்யாதவங்களுக்கும் அதே அருள். அதனாலதான் அவர் கடவுள். புரியுது அவங்களுக்கு? நாம நம்ம பிடிச்சவங்கிட்ட ஒரு மாதிரியும் பிடிக்காதவங்கிட்ட ஒரு மாதிரியும் பேசுவோம். ஆனா சாமி அப்படி கிடையாது, எல்லாத்தையும் ஒரு சேர. யாராவது பஞ்சாயத்துக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட ஒரு ஆள் பிடிச்ச ஆள் இருப்பாரு, ஒரு ஆள் பிடிக்காத ஆள் இருப்பாரு. நீங்க என்னதான் சொல்லுங்க, இவர் சொன்னதான் சரி அப்படிம்போம். யாரும் நமக்கு பிடிச்ச ஆள் சொன்னதான் சரி அப்படிம்போம். ஏன் நாளை கூட அவர் பார்த்து பேசணும்ல, அவரு சொன்னதாங்க சரி அப்படிம்போம். கொஞ்சம் அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் போய். அதான் தடுமாறு நெஞ்சத்தினன் பேரு. அவங்க வந்து மடி மாணி உச்சாபன் காமுகன் கல்வன் அருணோய் பிணியாளன் ஆராய்ச்சினத்தன் தடுமாறு நெஞ்சத்தினன். ஒரு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து ஆராய தெரியாதவங்கள தடுமாறு நெஞ்சத்தினன்னு பேரு. ஏற்கனவே நம்ம பார்த்தோமா? படி மாணி உச்சாபன் காமுகன் கல்வன் அருணோய் பிணியாளன் ஆராய்ச்சினத்தன் தடுமாறு நெஞ்சத்தினன்னு பார்த்தோம். அவங்கெல்லாம் ஞான நூல் கற்பதற்கு லாய்க்கு இல்லாத ஆளுகள் ஏற்கனவே பார்த்தோம். சிலவர் வந்து சிலவர் இந்த இது சொல்லும் போதே பல பேர் அப்படி எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம பிள்ளைகளும் இப்படிதான் சொல்லுவாங்களோ அப்படின்லாம் நினைக்க தோணும். எந்த நேரத்திலையும் மாறும், உயிரானது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சாமி ஒருத்தர் தான் மாறாம இருப்பாரு. மாறாதவர் யாரு? சாமி ஒருத்தர் தான். என் பிள்ளை அப்படிங்க, அதான் என் பிள்ளை ஒரு வார்த்தை என்ன மீறி எதுவும் பேசாது அப்படின்னு சொல்லுவாங்க, மறுநாடு பேசிடும். அப்படி ஆளுங்களாம் பார்த்தாச்சு. அப்படி சொன்னாலு மறுநாள் வீட்டுல அந்த பிள்ளை வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி என் பையன் பேசிட்டான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி தலைமையில தூக்கி வச்சு கொஞ்ச நாளுகளெல்லாம் பார்த்தாச்சு. எந்த நிலையிலும் உயிரானது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு எப்பயுமே கூட இருக்கிறது யாரு? குற்றார் ஆரோரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனெல்லாம் நமக்கு உற்றார். அவர் ஒருத்தர் தான் எப்பயுமே நமக்கு நிரந்தரம். பதி ஒன்றே பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு வந்து இந்த இன்ப துன்பத்தெல்லாம் ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு எடுத்து கொடுப்பது யாரு? வினை. அந்த உயிருக்கு தகுந்தவாறு வினை பயனை எடுத்து ஊட்டுவது சாமி. இந்த பிறவில இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்லி சாமி என்ன செய்யறாரு, இதுக்கு மேல கொடுத்தா இந்த உயிர் தாங்காது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வினை கணக்கு எக்கச்சக்கமா இருக்கு, அதுல கொஞ்சம் ஒரு லேசா ஊற்றி விட்டு அனுபவிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தா நம்மளால அதை கூட என்ன செய்ய முடியல, தாங்க முடியும். பீலிவை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்று சொல்வதற்கு நாங்க ஒரு மாட்டு வண்டியில ஒரு அளவுக்கு தான் புதி சுமத்த முடியும், அதுக்கு மேல சுமத்தினா அது அச்சு முறிந்து விடும். அது போல இந்த உயிர்களுக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்லி சாமி என்ன செஞ்சிருக்காரு, நமக்கு அதை அனுபவிக்க தந்திருக்கின்றார். அதை கொண்டு நாம் என்ன செய்யணும், இறைவன் திருவருளால நாம் அதை அனுபவிக்கிறோம். இறைவன் திருவருளால அனுபவிக்கல அப்படின்னா நமக்கு துன்பம் வந்து கொண்டுதான். இன்ப துன்பம் மாறி மாறிதான் வரும், கடைசி வரைக்கும் வரும், இறக்கும் வரைக்கும் வரும். அதை இறைவன் அருளால நாம் அதை வெல்ல வேண்டும். திருவருளால அனுபவிக்கலாம். அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லது ஒரு அடிமை பூண்டே இருக்கு என்று உபசாமிகள் சொல்வதற்கு என்னங்க, நாடு என் செய்யும் கோல் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கோரேசன் இரு தாடும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்வதற்கு என்னங்க, வினை வீழ்த்தினமான வீழ்த்திடலாம், இறைவன் துணை கொண்டா வீழ்த்திடலாம், வினை இல்லாம பண்ணிடலாம். அதாவது அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லாத ஒரு அடிமை கொண்டே இருக்கு. இல்லை இல்லாத அன்பு சிவபெருமானம் வந்துருச்சுன்னா வினையை நீக்கிறதுக்கு சிவபெருமானுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. வினை என்பது ஒரு ஜடம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க செய்யக்கூடிய நல்வினை தீவினை அதுக்கு அறிவு கிடையாது, அதுக்கு வந்து ஜடம். அதை நீக்கிறதுக்கு இறைவனுக்கு ரொம்ப வேலையே ஆகாது. சாமி என்ன பண்றாரு, நமக்காகவே இந்த உடம்பு கொடுத்து நம்மளை வந்து இந்த மாயில
சாமி முழு மாயையும் நம்ம பயன்படுத்துறது இல்லை. மாயை வந்து அதுல ஒரு பகுதியை மட்டும்தான் பயன்படுத்துறாரு. அதை வச்சு அந்த உலகத்தெல்லாம் நமக்கு படைக்கிறாரு. மாயிலிருந்து ஒரு பகுதியைத்தான் எடுத்து நமக்கு உலகமா படைச்சிருக்காரு. முழுமை. இப்ப ஒரு கொயவன் வந்து பானை செய்யறான் அப்படின்னா அவனுக்கு பானைக்கு எவனுக்கு தேவையோ அவ்வளவுதானே மண் எடுப்பான். அத்தனை மண்ணையுமா எடுப்பான். அதே போல சிவபெருமான் என்ன பண்றாரு, நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தை படைப்பதற்காக மட்டும் மாயில ஒரு கூரை மட்டும் தான் பயன்படுத்துறாரு. அவர் முற்றிலும் பயன்படுத்துறார். முழு மாயையும் பயன்படுத்தினான்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் தாங்க மாட்டோம். அந்த அளவுக்கு சாமி அதுல ஒரு கூரை தான் எடுத்து பயன்படுத்துறாரு. கண்மங்களும் நமக்கு அந்த வினை பயனுக்கு தகுந்த மாதிரி ஊட்டுறாரு. சாமி எல்லா கருணையும் நமக்கு செய்யறாரு. சாமி எப்படிப்பட்டவர்? நிமிர்த்தக்காரனாக இருக்கின்றார். சிவன் எப்படிப்பட்டவர்? நிமிர்த்தக்காரன். மண் வந்து மூல காரணம். அந்த திரி பானை செய்யற திரியை இருக்கு பாருங்க, அது வந்து துணை காரணம். இந்த பானை செய்யறான் பாருங்க கொயவன், அவன் வந்து நிமிர்த்த காரணம். இந்த மண்ணு மாயை, இந்த திரி சக்தி, துணைக்கு பயன்படுத்தக்கூடிய சக்தி. இந்த கொயவன் இருக்கான் பாருங்க, அவன் தான் இறைவன். அந்த குசவன், அந்த கொயவன் இல்லாம அந்த பானை வருமா? அதே போல இறைவன் இல்லாம எதுவுமே நமக்கு வராது. இன்னைக்கு புறமே சித்தாந்தமா வருதா? இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, சித்தாந்தத்தை தெரிஞ்சுக்கணும்ல. என்ன மூல காரணம் மண்ணு, துணை காரணம் அணுசக்தி அந்த திரியை, நிமிர்த்த காரணம் இறைவன். எனக்கு ரொம்ப அழகா பார்க்க முடியல. முடிஞ்சா 30 நாள் இல்ல 30 கொஞ்சம் அது வந்து வார வாரம் வச்சுட்டு தானே இருக்கும். நேத்து உண்டு. சரி சரி. ஆமா சார். சரி நீங்க யாரும் சரி சரி. அப்படி ஆன்மாக்களுக்கு ஆசை உண்டாகும், கண்ணும் நீங்க சரீரத்துக்கு காரணமாக மாயையும் வழிகட ஆணவமல காரியங்களுக்கு நீங்கிறவாறே பாசத்தை நசிப்பவனுக்கு தனக்கு ஆணவாதி குற்றம் இல்லாதவனுமான சிவபெருமானுடைய சீபாத கமலங்களை அன்புடன் அனுபவித்து இருத்தலே வேறொரு வேதனையும் இல்லாதது. எந்த நேரமும் சாமியுடைய சீபாதமாகிய திருவடியை நினைந்தவர்களுக்கு மட்டுமே ஆணவமலமானது, ஆணவமலம் மாயை கண்ணும் நீங்கும். மற்றவர்களுக்கு நீங்குவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப எந்த நேரமும் என்ன செய்யணும்? சாமியுடைய திருவடியை எண்ணியே நாம் இந்த உலகத்தில் வசிக்க வேண்டும், வாழ வேண்டும். ஞானம் ஏகதேசம் என்று சிவபெருமானை போல சர்வவாதி குணங்களோடு கூடி வியாபித்து இருக்கும். இந்த உயிரானது எப்படி இருக்கும்? முக்தி மோட்ச காலத்துல சிவபெருமானோடு கலந்து அது வியாபகமாகவே இருக்கும். ஆனா முற்றும் வியாபகமா இருக்காது. இறைவனை அனுபவிச்சாலும் கூட அங்கேயும் இந்த உயிரானது அடிமையே. யாருக்கு? சிவபெருமானுக்கு அடிமையே. இங்கேயும் அடிமைதான், அங்க போனாலும் நம்ம அடிமைதான். சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார். அங்க சிவமாக்கி இணை ஆண்டன் தான் சொன்னார். சிவமா ஆக்கினாலும் கூட அங்கேயும் நம்ம ஆளணும் இறைவன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாம அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து சர்வ வியாபி. ஓம் யோம வியாபினே யோம ரூபாய சர்வ வியாபினே சிவாய அனந்தாய அநாதாய அநாச்சிரதாய துருவாய சாக்வதாய யோகபீட சம்ஸ்கிருதாய நித்திய யோகினே தியானகராய ஓம் நமச்சிவாய ஓம் சர்வப்பிரவே சிவாய ஈசான மூர்த்தியே தத்புருஷ பக்தாய அகோர இருதாய வாமதேவ குக்கியாய சத்யோஜாத மூர்த்தியே ஓம் நமோ நம குக்கியாய கோப்திரே அனிதனாய சர்வ யோகாதிகிருதாய சரியா வித்யாதிபாய ஜோதி ரூபாய பரமேஸ்வரபராய அசேதன யோவிம் வியாபின் அருவின் பிரதம தேஜ ஜோதி அரூப அனக்னி அவஸ்ம அநாதே நானா தூது ஓம் புவ ஓம் சுவ அனிதன நிதனோத்பவ சிவ சர்வ பரமாத்மன் மகேஸ்வர சத்பாவேஸ்வர மகாதேஜ யோகாதிபதிய முஞ்ச சர்வ பவோத்பவ சர்வபூத சூகப்பிரத சர்வ சாணித்யகர பிரகம விஷ்ணு ருத்ரபர அனச்சித அசம்சுத புருஸ்தித சாஜி துரு பதங்க பிங்க ஞான சப்த சூஷ்ம சிவ சர்வத ஓம் நமோ நம ஓம் சிவாய நமோ நம ஓம் என்று சாமி அதிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கலைகளாக அது பிரியும். ஓம் நிவர்த்தி கலை, பிரதிஷ்ட கலை, வித்யா கலை, சாந்தி அதீத கலை. இந்த மந்திரங்கள் எல்லாம் எப்படி பிரியும்? 5 கலைகளாக பிரியும்.
முதல்ல ஓம்ல ஆரம்பிச்சு கடைசி ஓம் முடிகிற வரைக்கும் நிவர்த்தி கலை, பிரதிஷ்டை கலை, வித்திய கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலையாக பிரியும். எல்லாமாவும் சாமி இருக்காரு. இந்த கலைகள்ல வச்சு கலா தத்துவத்துல இருந்து, அப்புறம் பஞ்சபிரமத்துல இருந்து, அதுக்கப்புறம் சட்டங்கத்துல இருந்து, அப்புறம் சங்கீதா மந்திரங்கள்ல இருந்து, இப்படி எல்லாமாவும் சாமி இப்படி செய்யறாரு. அந்த மந்திரமாகவே விளங்குகின்றார் சிவபெருமான். சப்தகோடி மந்திரங்கள் 7 கோடி இருக்கு. அதுல சிறப்பான மந்திரம் இந்த இப்ப சொன்ன பார்த்தீங்களா, 81 பத மந்திரங்கள் ரொம்ப சிறப்பானது. சாமி எல்லாமாவும் இருக்காரு, வியாபகமா இருக்காரு. எல்லா பொருளும் வியாபிச்சிருக்கிறதுனாலதான் அவர் ஒவ்வொரு உயிருடைய அசைவும் அவருக்கு தெரியுது. எல்லா பொருளையும் அவர் கலந்துருக்கிறதுனாலதான் சர்வ வியாபி, எல்லா உயிர்களையும் கலந்து இறைவன். நாம வியாபகம் இல்லாதவங்களா? நாம வியாபகமா? சித்தாந்தம் படிச்சவங்க தெரியும். இது சிவா, நீங்க எது வேணாலும் கேளுங்க, கேள்வி மட்டும் கேட்காதீங்க. நாம வியாபகம் தான். எப்படி வியாபகம்னா, நாம அடங்கிய வியாபகம். நமக்கு பேர் வியாபியம்னு பேரு. உயிர்களுக்கு இறைவன் முற்றும் வியாபகம். சாமி எல்லாத்துலயும் வியாபிச்சிடும். நம்ம அறிவெல்லாம் எந்த அளவுக்கு போகுதோ, திடீர்னு அமெரிக்கா வரைக்கும் நம்ம வியாபகம் போகும். அதுக்கு மேலே நம்மளால போக முடியாது. பாதாளம் வரைக்கும் வச்சு அந்த பாதாளத்துக்கு மேலே நம்மளால போக முடியாது. சாமி அதுக்கு அப்பாற்பட்டவர். பாதாளம் 7னுக்கு அப்பால். சாமியோட திருவடி எங்க இருக்கு? அப்பால இருக்கு. நம்ம அப்பால போய் பார்க்க முடியுமா? நம்ம இப்பாலே பார்க்க முடியல. எங்க அப்பா? அப்பாலுக்கு அப்பா. நீங்க அப்பால போனா கூட அந்த அப்பாலுக்கு அப்பால இருப்பாரு சிவபெருமான். சொல்றாரு, அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான் அம்மானாய், செப்பார்முலை பங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாள் அடைந்த நெஞ்சு உருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பா சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான் அம்மா. சத்தத்தில் உள்ள சதாசிவம் காட்டி, சித்தத்தில் உள்ள சிவலிங்கம் காட்டி, அணுவிற்கு அணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கருமுட்டி நின்ற கரும்பினுள்ளே காட்டி, வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி, கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி, 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தியனையாண்ட வித்தக விநாயகா விரைகள் சாட்டை. அப்பாலைக்கு ஒரு பாட்டுல ஞானசம்பந்தர் சொல்லுவாரு, அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலாய் அப்படிம்பாரு. நீங்க எப்போ இவ்வளவு போனாலும் அதுக்கு அப்பாலா இருப்பாரு சாமி. எல்லாவற்றையும் கலந்துருப்பாரு. ஏன் அப்பாலைக்கு அப்பாலைக்கு 3 தடவை சொல்றாருன்னா, நீங்க இந்த பிரகிருதி மாயா போனத்தை தாண்டி, அசுத்த மாயா போனத்தை தாண்டி, சுத்த மாயா போனத்தையும் தாண்டி சுவாமி இருக்காரு. அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலை சாமி. எல்லா போனங்களையும் கடந்து நாம இருக்கிறது என்ன போனோம்? பிரகிருதி மாயா போனோம். இதுக்கு மேல அசுத்த மாயா போனம் இருக்கு, அதுக்கு மேல சுத்த மாயா போனம் இருக்கு, அதுக்கு அப்பால சுவாமி இருக்காரு. தத்துவங்கள் எல்லாம் கடந்தவர் சிவபெருமான். நம்மள தத்துவத்துக்கு உட்பட்டவர்கள். சாமி அந்த தத்துவத்தை கூட்டி வச்சுதான் நமக்கு இந்த உணர்வெல்லாம் ஏற்படுத்துறாரு. அப்படி ஏகதேச உடலை அடைந்த ஆன்மாக்களுக்கு அறிவு ஏகதேசம் அல்லாமல் வியாபகம் விளங்காது. ஆன்மாக்களுக்கு அறிவு ஏகதேசமா விளங்காது. ஏன் அப்படின்னா, இறைவன் ஒருவருக்கு தான் அந்த மாதிரி விளங்கி தோன்றும், நமக்கெல்லாம் விளங்கி தோன்றாது. நாம ஒன்றை விட்டு விட்டு அறிவோம். இறைவன் ஒரு சேர அறிவார். நாம இங்க இருந்தா வீட்டுல இருக்க மாட்டோம், வீட்டுல இருந்தா இங்க இருக்க மாட்டோம்ல. இங்க இருக்கிறது திடீர்னு அங்க இருக்க முடியுமா? ஆனா சாமி இருப்பாரு. இங்க சாயராஜ பூஜை நடந்ததுன்னா, ஒட்டியூர்ல பூஜை நடந்தாலும் 2 ஏத்துக்குவாரு. திடீர்னு வைத்தியநாத கோயில்ல இருந்தாலும் ஏன்? என்ன காரணம்? அவர் வியாபகம். அதனால ஒரு சேர வாங்கிக்கணும். நாம இங்க இருந்தா வீட்டுல இருக்க மாட்டோம், வீட்டுல இருந்தா இங்க இருக்க மாட்டோம். அதனால நாம அந்த நிலைக்கு நம்ம போக முடியாது. சரி, நம்ம ஏகதேசமா அறிய முடியாது. அதுதான் சொல்றாரு, ஏகதேச உடலாகிய பந்தத்தை நீங்கிய போது அறிவை யோக தேசம் என்று சொல்ல வேண்டுவது இல்லை. என்ன காரணம்? சிவன் ஏகதேச சரீரம் இல்லாதவன். சாமிக்கு சரி, இந்த நம்ம மாதிரி உடம்புலாம் இறைவனுக்கு அவருக்கு உடம்பு எப்படி? எது உடம்பு வரும் சாமிக்கு? சிவபெருமானுக்கு எது உடம்பு வரும்? சித்தாந்தம் படிச்சவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க. நீங்க எது வேணாலும் கேளுங்க, கேள்வி மட்டும் கேட்காதீங்கன்னு அப்படின்னு ஆகிட்டு. அதாவது சாமிக்கு பாடி உடம்பு எதுன்னா, தன் சக்தியே உடம்பாக கொள்வார். ஒன்று, தன் சக்தி அருள் சக்தியை உடம்பாக கொள்வார். 2வது, பஞ்சாட்சரத்தை திருமேனியாக கொள்வார். நமசிவாய மந்திரம் இருக்குல்ல, சாமி அந்த பஞ்சாட்சரத்தையே திருமேனியாக கொள்வார். மற்றொன்று, இந்த உயிரை திருமேனியாக கொள்வார். உயிருக்கு உயிரா இருக்காரா சாமி? இந்த உயிரை இடமா கொண்டிருக்காரா? இது நம்ம மட்டும் இல்லை, இது புல் பொண்ணுல இருந்து எல்லா உயிருக்குமே இது பொருந்தும். எல்லா உயிருக்கும் உயிரா இருக்கிறதுனால சாமி இந்த உயிரையும் திருமேனியாக கொள்வார். உயிரை திருமேனியாக கொள்வார், பஞ்சாட்சரத்தை திருமேனியாக கொள்வார், தன் சக்தியை
திருமேனியாகும். சாமிக்கு உடம்பு அதுதான். இல்லைன்னா நீங்க உடம்பு பார்க்க முடியாது சாமியோட உடம்ப. சாமி நம்மள மாதிரி உடம்புலாம் கிடையாது. ஆனா மானுட சட்டை தாங்கி வந்து குருவாக வருவார் சாமி. நம்மை போன்ற ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்வதற்கு சாமி மானுட சட்டை தாங்கி குருவாக வந்து நமக்கு அருள் செய்வார். பிரளயாகலர் ஆன்மாக்கு இப்ப நம்ம வந்து சகல வர்க்க ஆன்மாக்கள், நம்ம வந்து நமக்கு மேல இருக்கக்கூடிய அஷ்டமாய போனத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு, அஷ்டமாய போனத்துல உள்ள ஆன்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க காலம் நியதி கலை வித்தை காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை என்கின்ற 7 தத்துவத்தை இயக்கக்கூடிய வித்யா தத்துவத்துல சாமி எப்படி இருப்பாருன்னா, மான் மடு தாங்கி அங்க உபதேசம் செய்வார். நமக்கு வந்து குருவா மானுட சட்டை தாங்கி வந்து இப்ப நம்ம உபதேசம் வாங்குறோம்னா இப்படி வருவாரு. பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு வந்து மான்மடு தாங்கி வருவாரு. சுத்தமாயா போனதுக்கு சிவபெருமானே நேரடி கண்ட்ரோல். சாமியே நேரடியா இருந்து அந்த ஆன்மாக்களை அறிவோடு அறிவாக கலந்து மோட்சத்தை தந்துடலாம். இப்ப நம்ம போன்ற ஆன்மாக்களுக்குலாம் நம்ம பக்குவம்லாம் அந்த அளவுக்கு தான் இருக்கு. நம்ம கிட்ட எத்தனை மலம் இருக்கு? நம்மகிட்ட எத்தனை மலம் இருக்கு? எல்லா மலமும் நம்ம கிட்டதான் இருக்கு. அத்தனை இதுல இருந்து தப்பிச்சு போகணும்னா 2 மலம் இருந்தா தான் எங்க போக முடியும்? பிரளயாகலர் ஆன்மாவா ஆக முடியும். ஆனா எங்க போனாலும் 3 போனதுக்கு போனாலும் 1 மட்டும் இருக்கும். எது சொல்லுங்க ஆகும்? ஆணவம் மட்டும் இருக்கும். கடைசியில ஆணவம் மட்டும் இருக்கும், ஆனா வேலை செய்யாம இருக்கும். அப்ப வந்து முற்றிலும் ஆணவம் இருக்கும். ஏன்னா கைலாயத்துக்கே போனாலும் ஆணவம் இருக்கும். ஆனா அப்ப வந்து அதுக்கு வேலை இருக்கு. எதுக்கு? ஆணவம் பண்ணதுக்கு வேலை இருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி. மரம் ஒன்று வேர் அற்றவாறே அதனுடைய கொம்பு பனை காய் பூவெல்லாம் நாசமடைந்து மேலும் உற்பத்தியும் உண்டாகாதது போல ஆணவமாகிய நிறைந்த இருள் நீங்கியவாறே உடல் மலமாய கண்மத்தோடும் கூட நாசத்தை அடைந்து முக்தியை அடையும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மரத்தை வந்து நீங்க வேரோட பிடிங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வேரோட பிடிங்கியாச்சுன்னா அந்த மரம் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதே போல ஆணவ மலத்தை சுத்தமா அது வேலை செய்யாம ஆக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன உண்டு? முக்தி கண்டிப்பாக உண்டு. அந்த வேரோடு நம்ம கலைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆணவ மலம் சுத்தமா இருக்கக்கூடாது, அதுக்கு வேலையே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? எல்லாம் சிவன் செயல் என்று அப்படி இருக்கணும். இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்? ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவது என் யான் பிறரை நொந்து அப்படி இருக்கணும். எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றின்னு இருக்கணும். அப்படி இருந்தா நமக்கு என்ன வராது? இந்த ஆணவ மலத்துல நம்ம அழுந்த மாட்டோம். ஆணவ மலத்துக்கு வேலை கிடையாது. எல்லாம் சிவன் செயல்னு சொல்லியாச்சுன்னா ஆணவ மலத்துக்கு எங்க இருக்கு வேலை? நீங்க இப்ப இந்த உலகத்துல நீங்க என்னதான் சிவன் செயல்னு வெளியில சொன்னாலும் உங்க ஆணவ மலம் உங்களை விடாது. நம்ம 50 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கோம் அப்படிங்கிற உணர்வு அடி உணர்ச்சியில இருக்கும். எத்தனை பேரும் நம்ம அன்னம் பாலிச்சிருக்கோம் தெரியுமா அப்படிங்கிற ஆணவம் வந்துடும். அது வந்துட்டாலே என்ன உண்டு? ஆணவம் அடிமனத்துல இருந்து கூட வரக்கூடாது. எல்லாம் சாமியுடைய திருவருள். இது நம்மளுடைய காசு கிடையாது, பெருமான் கொடுக்கறது. அவன் கொடுக்கறது அவனுடைய அடியாருக்கு. இங்கிட்டு வாங்கி இப்படி பாஸ் பண்ணி விட்டுறோம். சாமி கொடுக்குற அந்த காசை எப்படி வாங்கிட்டு பண்றோம்? அப்படி வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அடியாருக்கு இப்படி கொடுத்துடணும். நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, யாருக்கு வேணா அவன் கொடுக்குற இடையில் வந்த செல்வம் யார் தந்தது? சிவன் தந்தது. யார் சொல்றா? பட்டத்தார் சொல்ற. நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இந்த செல்வம் வந்து பெருசு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். இடையில் வந்து செல்வம் இதெல்லாம். என்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு நான் ஏன்ட்ட இருக்கும், ஒரு நாள் மற்றவர்கிட்ட போயிடும். படுக்க எங்கும் புறம் திண்ணை உண்டு, உடுத்த கந்த துணி உண்டு, பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு, இடையில் வந்த இச்செல்வம் சிவன் தந்தது என்று உணர வேண்டும். இடையில் வந்த செல்வத்தெல்லாம் நான் சம்பாரிச்சதுங்க, நான் சம்பாரிச்சு இந்த வீடை கட்டியிருக்கேன், என்ன இப்படி போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்கல்ல. நாம சம்பாதிச்சதா? கொடுத்தது யாரு? அதை மறந்துடுங்க. இப்ப நிறைய பேர் மனசில் ஓடும், நம்ம எத்தனை வீடு கட்டி வச்சிருக்கோம், நமக்கு இதே நிலை தானா? எல்லாருக்குமே அதே. எத்தனை வீடு கட்டியிருந்தாலும் கொடுத்தது யாரு? அந்த பெருமானை நாம் என்ன செய்யணும்? மறக்க கூடாது. மறக்காம இருந்து எல்லாம் பெருமான் தந்தது, இந்த சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் அவருடைய அடியார்களுக்கு அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்ற காலத்துல தனக்கு போக தான தர்மமா? தனக்கு போக அப்படிதானே அவருக்கு. தனக்கு போவதாக தான தர்மம். நீங்க வாட்டு அப்படியே எல்லாரும் கொடுக்க சொல்றீங்க.
அப்படிங்கிறாங்கல்ல. இப்ப அப்படி இருக்கணும். நீங்க வாழ்ற காலத்துல உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நீங்க அடியில் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து ரொம்ப சேர்க்கணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமா கொண்டு போய் எங்க கொடுக்க வேண்டியிருக்கும், அங்க இருக்கும்போது தானந்தம் பண்ணிட்டே இருந்தோம்னா அங்க போய் நம்ம என்ன செய்ய வேண்டாம். ஏதாவது உடலும் வேதனை பட வேண்டாம்ல, வேதனைக்கு வேதனையாகி ஆஸ்பத்திரியை போய் சேர்ந்து கொண்டு போய் கொடுக்கறத காட்டணும். இங்க செய்ய 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 சாமிக்கு சாமி ரொம்ப மகிழ்ச்சி அடைவாரு. நீங்க தான தர்மம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ சாமி ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் பழனிக்கு வேண்டுதல் பண்ணியிருந்தாரு, முருகா எனக்கு எப்படியாவது நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னது. அவர் நினைச்சது நடந்துருச்சு. உடனே உனக்கு 1000 பழம் நான் சாத்துறேன்னு வேண்டியிருந்தாரு. எத்தனை பழம்? 1000 பழம். உடனே வேலைக்காரனை கூப்பிட்டாரு, டேய் வாடா போய் 1000 பழத்தை கொண்டு போய் பழனி முருகப்பெருமான்ட்ட போய் கொடுத்துடணும், புரியுதா? சொல்றது புரியுதா புரியலையா அப்படின்னாரு. புரியுது சாமி அப்படின்னாரு. அவர் மாட்டு வண்டியில வச்சுக்கிட்டு, அந்த காலத்துல மாட்டு வண்டியில தானே போவாங்க, அவர் 1000 பழத்தை ஏற்றிக்கிட்டு போயிருந்தார். போய்கிட்டு இருக்கும்போது ஊடால ரொம்ப டீ குடிக்கணும் போல இருந்தது. சரின்னு அங்கே ஒரு அம்மா டீ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி இறங்கி குடிப்போம் அப்படின்ட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு பசியோட ஒரு 2 பேர் வந்தாங்க. ஐயா ஏதாவது பார்த்து கொடுங்கய்யா அப்படின்னு கேட்டாங்க. அவன் என்ன பண்ணா, அந்த 1000 பழத்துல 2 பழத்தை பிச்சு நாங்கள் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான். கொடுத்தது உடனே டீயை சாப்பிட்டுட்டு போய் பழத்தெல்லாம் கொண்டு போய் இறக்கி அங்கே பழனியில் போய் கொடுத்துட்டு வந்துட்டான். வந்தது இவர் கொடுத்து விட்டார் பாருங்க. அவர் நைட்டு கனவுல, முருகா நான் 1000 பழம் கொடுத்து விட்டேனே அது வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு கனவுல கேட்குறாரு. சாமி சொன்னாரு, எப்பா நீ கொடுத்து விட்டதில்ல 2 பழம் எனக்கு கரெக்டா வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னாரு. 2 பழமா? நான் 1000 பழம் கொடுத்தேன், எப்படி 2 பழம் அப்படிங்கலாம்? எப்படா விடியுதுன்னு பார்த்தாரு. விடிஞ்சதும் வழக்காரனை கூப்பிட்டாரு, வாடா ராஸ்கல், உனக்கு எத்தனை பழம் கொடுத்து விட சொன்னேன், நீ எத்தனை பழம் கொண்டு போய் கொடுத்துருக்க? நீங்க கொடுத்தது நான் கொண்டு போய் கொடுத்துட்டேனே, இந்த இடைப்படைக்கு அப்புறம் ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்டாரு. இவன் இப்படி யோசிச்சு பார்த்தான். ஆமா ஒண்ணு நடந்தது, என்ன சொல்லு அப்படின்னாரு. உடனே டீ குடிக்கிறதுக்கு இறங்கினேன். அந்த நேரத்துல ஒரு 2 பேர் பசின்னாங்க. அதனால அதுல ஒரு 2 பழத்தை எடுத்து கொடுத்தேன். அது வந்து யாருக்கு போய் சேர்ந்துருக்கு? இங்க கொடுத்தது எங்க போய் சேர்ந்துச்சு பார்த்தீங்களா? சாமிக்கு சேர்ந்தது. படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்காக, நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு தாமே. ஏழைகளுக்கு கொடுத்தாலும் அடியார்களுக்கு கொடுத்தாலும் யாருக்கு போய் சேர்ந்துரும்? சிவபெருமான் போய் சேர்ந்துரும். புரிஞ்சுச்சா? நீங்க இப்ப பழனிக்கோ எங்கேயோ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில உட்காந்துருப்பாங்களே அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, சாமிக்கு போய் சேர்ந்துரும். உண்மைதான். நீ சாமிக்கு செய்ய வேண்டியது மலர் புஷ்பம் வாங்கி கொண்டு போய் சாமிக்கு சாத்துங்க. சாப்பாடை வந்து யாருக்கு வாங்கி கொடுங்க? உட்காந்துருக்கவங்க வாங்கி. அழகா அவங்க பசி ஆற சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்படுவார். ரைட் அப்படி. 2வது உங்களுக்கு அருள், இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈவவருக்கு அருளும் வைத்தார், கறப்பவர் தங்களுக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். செஞ்சா கண்டிப்பா அருள் உண்டு. இறப்பவர்களுக்கு ஈபவர்களுக்கு அருள் உண்டு. கண்டிப்பா அதை என்னமே செய்வீங்களா எல்லாரும்? எத்தனை பேர் செய்றீங்கன்னு தெரியல. இது அப்பப்போ உணர்வு ஊட்டிக்கிட்டே இருந்தா நீங்க கண்டிப்பா என்ன செய்வீங்க? செய்யும் போது எல்லாம் சிவன் செயல் என்று நீங்கள் செய்வீர்கள். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை வண்டிலுள் ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்தவன். தான் சேர்த்து வைத்த செல்வமும் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வமும் யாருக்கு தான் போய் சேரணும்? அடியார்களுக்கு தான் போய் சேரணும். சேர்ந்தா இந்த பிறவியை நீங்க நல்லபடியா பயன்படுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து மறுபடியும் ஒருக்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சரிதானா? சரி, அடுத்து சொல்றாரு, முத்தான்மா அணவாதி மடங்களை முழுதும் போக்கி மேற்சனனம் இல்லாமல் இருப்பவன் நித்தியனுமாகிய உத்தமனுமாகிய ஒரு பொருளினும் பற்றில்லாத சுத்தனும் சுக ஞான சொருவத்தின் நிலை பேர் உடையவனும் எக்காலமும் புதுமை செய்து இருப்பனும் ஆகிய அப்பொருள் வகையெல்லாம் வெற்றிலும் பொருந்தி. இது யாருக்கு பொருந்துன்னா சிவபெருமானுக்கு தான் பொருந்தும். ஒருத்தர் தான் நித்தன் சுத்தன். அதை நம்ம பஞ்சாட்சர மாநில பாட்டு படிப்பாரு. எப்படி பாட்டு படிப்பார்னா, திருவே என் செல்வ சிறப்பே சிவானந்த தெல் அமுத உருவே ஊருடன் பேரும் ஒன்றும் புனர அருவே தெளிந்த அருவே. குருவை சிவமா பாக்குறது. திருவே
என் செல்வச் சிறப்பே சிவானந்தத்தில் அமுத உருவே ஊருடன் பேரும் ஒன்றும் புணரா அருவே தெளிந்த அருவே மெய் அன்பருக்கு அருளும் தெய்வத் தருவே தென்கோ முக்தி முக்தி பஞ்சாக்கர சத்குருவே சுந்தர மால் அயன் வாழ்வு ஐந்தாரின் சொர்க்க வைப்பும் இந்திர யாழம் கனா எனக் கண்டு உன் இணையடிக்கே அந்தமில் காதலுற்று ஆறாத இன்பத்தில் அமர்ந்திருக்க தந்தருள் கோமுக்தி முக்தி பஞ்சாக்கர சத்குருவே மாயா படலம் கிழித்து அருள் ஞாலம் விளங்க வைத்து ஈந்திர யாழம் கனா எனக் கண்டு உன் இணையடிக்கே அந்தமில் காதலுற்று ஆறாத இன்பத்தில் அமர்ந்திருக்க தந்தருள் கோமுக்தி முக்தி பஞ்சாக்கர சத்குருவே பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணம் வழிவிட்டு திருத்தி என் கோது அகற்றி புண்டரிக பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகமுண்டோ தன் தமிழ் கோமுக்தி முக்தி பஞ்சாக்கர சத்குருவே ஆரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம் அதிலும் அன்பர் மரணம் படாதார் வைத்தாய் சரணம் என் பொற்களே சரணம் முக்தி பஞ்சாக்கர சத்குரு நித்த முத்த தூய சராசர வேதங்கள் யாவையும் தோற்றுவிக்கும் தாயான கோமுக்தி முக்தி பஞ்சாக்கர சத்குரு. அப்ப நித்தன் முத்தன் சுத்தன் யாரு? சிவன் ஒருத்தர் தான் எப்பயும் நித்தன், அவர் ஒருத்தர் தான் முக்தன். நம்மெல்லாம் முக்திக்கு வழி கேட்டுக்கிட்டு இருக்கோம் சாமி கிட்ட. அவர் முத்தனாவே இருக்கிறார், அவர் பேர்மன்னியாவே இருக்கிறார், அவர் ஒருத்தர் தான் சுத்தன். நம்ம உடம்ப நம்மளாலே பார்க்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? ஆனா கண்ணாடியில் நம்ம 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன இருக்குங்க ஐயா? உடம்பெல்லாம் அசுத்தம், கண்ணில் பூல காதுல ஊல வாயில எச்சி மலம் ஜலம் உடம்பெல்லாம் அசுத்தம். இதை போய் கண்ணாடியில 1 மணி நேரமா உட்காந்து சீவி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க என்ன இருக்கு. அதை சாமி பாருங்க, ஒருத்தர் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக இறைவன் எவ்வளவு கருணையோடு அதை இதை மறைச்சிருக்காரு பார்த்தீங்களா? புறத்தோல் போர்த்தி எங்கும் புழு அழுக்கு மூடி, அந்த அழுக்க மூடி இருக்காரு பாருங்க சாமி, எவ்வளவு பெரிய கருணையால. இதை நினைச்சாவது சாமி வழிபாடு பண்ண வேண்டாமா? நீங்க ஒரு காலமி நீங்கி இல்லை, எத்தனை சொன்னாலும் இதுதான். இதெல்லாம் உணர்ந்து வழிபாடு பண்ணணும். அதுதான் சொல்ற காரணம் என்னன்னா, இறைவனுடைய கருணையை எண்ணி பார்த்து வழிபாடு செய்யும். அதுக்கு தான் இவ்வளவு சொல்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலையும் சாமிக்கு முன்னாடி போய் நிற்கும் போதெல்லாம் பெருமான் இப்படிலாம் நமக்கு உதவி செய்கிறாரே, அவனுடைய கருணை எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த உணர்வோடு நாம சாமிக்கு முன்னாடி போய் நின்னோம்னா நம்மள அறியாமலே கண்ணீர் வரும். வந்தா நீங்க இறைவனுடைய உபகாரத்தை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். வரல அப்படின்னா நீ ஏதோ எல்லாரும் போல நீங்களும் போய் சாமி விட்டுட்டு வர்றீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? போய் நிற்கும் போது சாமி முன்னாடி நிற்கும் போது நம்மளுடைய இறைவனுடைய எல்லையில்லாத அந்த கருணையை நினைத்து பார்க்க வேண்டும். தன்னுடைய எளிமையும் இறைவனுடைய பெருமையும் என்னைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். என்ன சார்? தன்னுடைய எளிமை நினைக்க, நான்லாம் ஒரு ஆளா சாமி, நீ என்னையெல்லாம் போய் ஆட்கொண்டு எப்படி சாமி அப்படிலாம் ஞானிகள் அப்படிதான் கேட்பாங்க. நான் ஒண்ணுக்குமே ஆகாது. இப்ப மாணிக்காச பாட்டுல நீங்க எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு பாட்டுல என்ன சொல்றாரு? எஞ்ஞானும் இல்லாதேன் இன்ப பெருமானே, எனக்கு எந்த ஞானமும் கிடையாது சாமி, ஆனா நீ எப்படிப்பட்டவனா இன்ப பெருமான். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? தன்னுடைய எளிமையை நினைக்கணும். நம்மளாம் ஒரு ஆளான்னு நினைக்கணும். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நினைக்க கூடாது. நான்லாம் ஒரு ஆளா சாமி அப்படின்னு நினைக்கிறோம். அதான் உணர்வு. உணத்தில் உணர்வேன் உணர்த்தாயே நாயன் கணத்தும் உணரும் வகை காணேன் உணர்த்தி என்னுள் பூண்ட மனமாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கநாதா என்று சொல்வதற்கிணங்க சாமி எல்லாம் நித்தம் முத்த சுத்த தூய சராசர பேதங்கள் யாவையும் தோற்றுவிக்கக்கூடிய பெருமானாக சுவாமி வீட்டிருக்கின்றார். ஐக்கியமாயிருக்கின்ற பிரபுவாயிருக்கின்ற சிவபெருமானோடு, பிரபு என்கிற ஒரு இது நாமும் சிவபெருமான் ஒருத்தருக்கே சேரும். பிரபுன்னா ஒன்றை செய்தல், ஒன்றை செய்யாதிருத்தல், ஒன்றை மாற்றி செய்தல், இதுக்கு பிரபுன்னு பேரு. அந்த காலத்துல பிரபுன்னா யார சொல்லுவாங்க? அரசர் தானே சொல்லுவாங்க. பிரபு இவர் வந்து விட்டார் பிரபு அப்படிவாங்கல்ல. ஆனா சிவபெருமானுக்கு தான் அந்த பிரபுங்கிறது பொருந்தும். இப்ப அரசன் ஒரு இதை செய்யறனாலும் செய்வான், அவன் நினைச்சா செய்யாமலும் இருப்பான், இல்லைன்னா மாற்றியும் செய்வான். ஒருத்தனை சிறையில போட்டு அடைக்கிறனாலும் அடைப்பான், இல்லைன்னா அவன் பார்த்து விடுதலை பண்ணாலும் உண்டு. அதே போல சிவபெருமானும் ஒன்னு நினைச்சா செய்வாரு, இல்ல வேண்டாம் செய்ய வேண்டாம் நினைச்சாலும் விட்டுருவாரு. ஒருத்தர் ரொம்ப ஏக்கம் பண்ணிட்டு இருப்பான், அவனை கூட விட்டுருவாரு சாமி. ஒருத்தர் ரொம்ப புண்ணியம் பண்ணிட்டு இருப்பாரு, அவனுக்கு தண்டனை கூட கொடுப்பாரு. அது அவனுடைய இச்சையை பொறுத்து இருக்கு. ஏன்னா அவன் என்ன நோக்கத்தோட செய்வான்னு தெரியாது. சில பேர் புண்ணியம் செய்யறது கூட தற்பெருமையோட செய்வாங்க, அதுக்கு மார்க்கு கம்மி, அவனுக்கு தெரியாது. செய்யறது புண்ணிய காரியமா இருக்கும், ஆனா அவன் நினைப்பு பூரா இதா இருக்கும். தான் செய்தேன் என்கின்ற உணர்வோடு செய்யும் போது
அவனுக்கு சிலவர் எதுக்கும் ஒருத்தர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா என்ன காரணமே தெரியாது. ஆனா சுவாமிக்கு தான் தெரியும் அவன் என்ன காரணத்தோட அவனை அடித்தான் அப்படிங்கிறது அவருக்கு. நாம அது பாவம் நினைப்போம், அதுல புண்ணியமும் இருக்கும். ஒண்ணு புண்ணியம் நினைப்போம், அதுல பாவமும் இருக்கும். அதாவது தச்சன் தன் வேள்வி வேள்வி உயர்ந்ததுதான். ஆனா சிவபெருமான வெறுத்து செஞ்சதுனால அது பாவம் ஆயிடுச்சு. சண்டீஸ்வரர் சிவபெருமான் நினைச்சு செஞ்சதுனால அவருக்கு புண்ணியம் புரிஞ்சுச்சா? அப்படி பிரபு என்ற சொல் அத பூமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமைதன கருள்வாயே சமரிலெதிர்த்த சுமாள தனியில் விட்டருவோனே நம சிவாய பொருளோனே ரசதகிரி பெருமாளே. பூமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல. புகழில யார் இருக்கா? வித்தகர். புகழியின் வித்தகர் ஞான சம்பந்தர். முருகா, எனக்கு திருஞான சம்பந்தர் மாதிரி எனக்கு பாட்டு பாட எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடு அப்படின்னு கேட்காரு. யார்கிட்ட? முருகப்பெருமான்ட்ட கேட்கிறேன். அப்ப இதெல்லாம் தெரிய வேண்டாமா? சிவபெருமான் வேற இல்ல, முருகப்பெருமான். புகழில் வித்தராகிய திருஞான சம்பந்தர் போல் அமிர்தகவி தொடைபாட அடிமை தனக்கு அருள்வாயே சமரிதிர் தசிர்மால தனியில் விட்டு அருள்வோனே ரசதகிரி பெருமாளே அப்படிங்கிறாரு. அந்த பாட்டில் சொல்றாரு. அந்த திருப்புகள் ரத்னகிரி திருப்புகள் எல்லாருக்கும். ரசதகிரின்னா கைலாய மலைன்னு அர்த்தம். ரசதகிரினாலும் நொடித்தான் மலைனாலும் கைலாய மலைனாலும் எல்லாம் ஒண்ணுதான். புரிஞ்சுச்சா? அப்படி முருகப்பெருமான்ட்ட எப்படிலாம் கேட்கறாங்க பாருங்க. அப்ப பிரபு என்கின்ற சொல் சிவபெருமான் ஒருவரையே சாரும். அப்படி பிரபுவா இருக்கின்ற சிவபெருமானோடு தத்துவ கூட்டத்தையும் ஆணவாதி மலங்களுடன் கூட போக்கடித்திருந்து மற்ற ஆன்மாக்கள் உடலை பெறுவதற்கு தான் சிருஷ்டி முதலிய கிருத்தியங்களை பண்ணுவார்களோ. இப்ப சாமி நினைச்சாருன்னா ஒவ்வொரு உயிரை படைத்தல் தொழிலையோ காத்தல் தொழிலையோ அழித்தல் தொழிலையோ செய்ய வைக்க முடியுமானா முடியும். சிவபெருமான் நினைச்சா ஒரு இதை சிருஷ்டி பண்ண வைக்க கூட சாமி நினைச்சா வைப்பாரு. அதே போல அடியார்களும் 5 தொழில் பிரிவாங்க. சிவபெருமானுக்கு யாரும் உண்மையான அடியார்கள் இருக்காங்களோ அவங்க கூட என்ன பண்ணுவாங்களாம், 5 தொழில் பிரிவாருன்னு சொல்லி சேக்கிழார் சாமி சொல்றாரு பெரிய புராணத்துக்கு. ஆனா அடியார்கள் எப்படி இருப்பாங்களா? சாமி கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார். சாமி எத்தனை பிறவினாலும் கொடு சாமி, அத்தனை பிறவிலும் நான் உன்னை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு அருள் பண்ணிடு. எத்தனை பிறவினாலும் கொடு, ஆனா உன்னை வணங்கி கொண்டே இருக்கு. அந்த மாதிரி பிறப்ப எனக்கு கொடுத்து, இல்லைன்னா எனக்கு பிறப்ப வேண்டாம். அப்படிதானே? அவரை மறக்க கூடாதுல்ல. மறந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இறைவனை மறந்தாச்சுன்னா வழக்கம் போல எல்லாரும் வர்ற மாதிரி உண்டு உடுத்தி இங்க இருப்பதாக போகிற மாதிரி வர வேண்டியது, காலைல வர வேண்டியது, வேலைக்கு வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, மறுபடியும் காலைல இருந்து வேலைக்கு போக வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. இதுக்கு வந்திருக்கோம். நம்முடைய வாழ்க்கை எதுக்காக வந்திருக்கோம் சொல்லுங்க? வாழ்க்கை எதுக்காக வந்திருக்கோம்? சிவபெருமான வழிபாடு செய்வதற்காக வந்திருக்கோம். மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்தைந்தும் அரண் பணிக்காக வென்றோ வானிடத்தவர் மண்மையில் வந்த அரண்தரை அச்சிப்பர் ஊனிடத்து உழலும் ஊமர் இதை ஒன்றும் புணரார். விலங்குகளுக்கெல்லாம் சொல்லல, மனித பிறவிக்கு தான் சொல்லியிருக்க. மனம் வாக்கு காயத்தினால இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமது அருளாளர்கள் சொல்லியிருக்கிறார். புரிஞ்சுச்சா? என்ன சார்? என்ன சரி இருக்கட்டும். அதனால இந்த பிறவியை நம்ம பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ வாய்த்தது ஈதோர் பிறவி நம் தமக்கு மதித்திடுமின் என்று சொல்வதற்கிறாங்க. புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த நேரமும் சிவ புண்ணியம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, அடுத்த பாட்டு என்ன சொல்றான்னா, ஆங்காரத்தையும் வழியிடையும் உடைய யானையின் தோலை உரித்தவனை. இப்ப போட்டி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல பிறப்பு இறப்பு இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இப்ப சாமி போட்டி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. யாரு சொல்றது? யாரு? முருகப்பெருமான் யார்கிட்ட சொல்றாரு? அகத்திய மாமுனிவர்கிட்ட சொல்றாரு. கதக என்ன? ஆங்காரத்தையும் வழியிலையும் உடைய யானையின் தோலை உரித்தவனே. சாமி தோலை உரிச்சாரா? யார் தோலை உரிச்சாரு? யானையுடைய. அது எந்த ஊர் தெரியுமா? யாராவது ஒரு ஆள் கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். யானையின் தோல் உரித்த ஊர்
என்ன வீரட்டம்? இது ஒரு தெரியாதாங்க வீரட்டானம். என்ன வீரட்டானம்? அதிக வீரட்டானம் கிடையாது. அதிக அங்க வந்து முப்புறம் எரிச்சது. முப்புறம் எரிச்சது திரு கண்டியூர்ல வந்து பிரம்மனுடைய தலை கொய்தது. இங்க என்ன சிறப்பு நடந்தது? எந்த ஊர்ல? தொழியை உரிச்சது, யானையுடைய தொழியை உரித்தது. நம்ம போனோம், கும்பாபிஷேகத்துக்குலாம் போனோம்ல, சொல்லுங்க பாப்போம். திரு வழுவூர். மறந்துடக்கூடாது. யாருடைய தொழிலை உரிச்சது? திரு வழுவூர் வீரட்டனம். இப்பதானே சொல்லியிருக்கீங்க. அடுத்த சொற்பொழில் எங்ககிட்ட கேளுங்க, நாங்க கரெக்டா சொல்லுவோம். அப்படிங்கிறது தெரியும். வழுவூர் ஆமா போடுறது. ஆமா கரெக்டா அதுதான். முதிர்ந்த சடாபாரத்தில் பலாச பூமாலையை தரித்தவனே. சாமி எப்பயுமே எந்த மாலை தெரிச்சிருப்பாருன்னா கொன்றை மாலை. சாமி அணிந்திருக்கக்கூடிய மாலை என்ன மாலை? கொன்றை மாலை. அது வந்து பிரணவ புஷ்பம் என்று பெயர். சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய அந்த மாலைக்கு என்ன பேரு? கொன்றை மலர், சிறப்பு மலர். நீங்க பூ அப்படின்னாலே என்ன சொல்லணும்? தாமரை தான் சிறப்பு. சாமிக்கு 2 மலர் சிறப்பு, ஒன்று கொன்றை, மற்றொன்று தாமரை. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல், கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினு கருங்கலம். பூ அப்படின்னாலே எதை சொல்லணும்? தாமரை தான் சிறப்பு. இப்ப திருநீரு சாமி அணிஞ்சிருக்காரு, நாமளும் அணிஞ்சிருக்கோம். சிவபெருமன் எதுக்கு அணிஞ்சிருக்காரு? இப்ப நாம திருநீர் அணிஞ்சிருக்காரு ரைட்டு, ஏன்னா பதியமே பாடியிருக்காரு ஞான சம்பந்தர். சிவபெருமான் எதுக்கு திருநீர் அணிஞ்சிருக்காரு சொல்லுங்கப்பா. ஏன் சார்? எல்லா உயிரையும் காக்கிறதுக்காக அவர் திருநீர் பூசிருக்காரா? ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க ரைட்டு. வேற ஏதாவது கொஞ்சம் சொல்லிடவா? சரி ரைட்டு. சிவா, இந்த கேள்வி கேட்கறதெல்லாம் நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே என்ன செஞ்சிருங்க, அத ரப்பரால நீங்களே அழைச்சிருங்க. சரி சொல்றேன். அதாவது இந்த உலகத்துல ஏதாவது ஒன்றை சார்ந்துதான் அமையும். இப்ப இந்த மேஜை இருக்குன்னா எதை சார்ந்து அமையுது? இது இந்த மேஜை எதை சார்ந்து அமையும்? தரையை சார்ந்து அமையும். இப்ப நாம எதை சார்ந்து அமைகிறோம்? இந்த உலகத்தை சார்ந்து அமைகிறோம். இந்த பில்டிங் எதை சார்ந்து அமையுது? காங்கிரீட்டை சார்ந்து. எதையாவது ஒன்று இந்த உலகத்துல சார்ந்துதான் அமையும். ஊழி காலத்துல சிவபெருமன் எல்லா உயிர்களையும் ஒடுக்கிறார், எல்லாம் சங்காரம் பண்ணிடுவார். எல்லாத்தையும் பொடிய காயில் உலகனைத்தும் கல்பொடிக்கான்னு சாளரும், எல்லாம் பொடி ஆயிரும். எல்லாம் எங்க வந்துடும்? சுடுகாட்டுல சுடலை பொடி பூசி சுடலை ஆயிரும். இப்ப அந்த அந்த எல்லா இதுவும் பஸ்பமாயி பொடி ஆயிருதா? அது சாமிகிட்ட கேட்டதான். சாமி, நாங்க யாரை சார்ந்து அமைய அப்படின்னதும், நீங்க என்ன சார்ந்து அமைங்கன்னு சிவபெருமான் எடுத்து பூசிட்டான். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒண்ணு சார்ந்துதானே இந்த உலகத்துல அமையணும். இப்ப திருநீர் எல்லாம் போய் கேட்டு சாமிகிட்ட, சாமி எல்லாரும் பஸ்பமாயி எல்லாம் ஒடுங்கிருச்சு. எல்லாம் ஒடுங்கினதுக்கு அப்புறம் துகள் தானே. இப்ப ஒரு பேப்பரை நீங்க எரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி அது என்னதாயிரும்? அதே போல இப்ப நம்மளும் கடைசி காலத்துல நம்ம உடம்பு எரிச்சாச்சுன்னா என்ன ஆயிரும்? முடிசாய்ந்த மன்னரும் முடிவில் ஒரு சாம்பல், அவ்வளவுதான். இந்த ஒருபடி சாம்பலுக்கு தான் இந்த பாடு, கடைசி கொண்டு போய். அப்ப இந்த திருநீர் எல்லாம் போய் சாமிகிட்ட போய், பெருமானே நாங்கெல்லாம் என்ன செய்யறது, நாங்க யாரை சார்ந்து அமையறது? உடனே சாமி என்னை தாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சாமி காட்டுறாரு. புரியுதா? புரிஞ்சிச்சா? இப்பதான் கொஞ்சம் புரியுற மாதிரியே இருக்கு சிவா அப்படின்னு சொல்றது. அதேங்களா எப்படி நாங்க கரெக்டா சொல்றோம்? அடுத்த தடவை நீங்க சொல்லுங்க, நாங்க கரெக்டா சொல்லிடுவோம் அப்படிங்கிறது தெரியுது. சரி, இப்ப உங்க ஓரளவுக்கு என்ன எப்படி சொன்னாங்கன்னா, எல்லா உயிர்களையும் காக்கும் பொருட்டு சிவபெருமான் திருநீர் பூஜை பண்ணார் அப்படி சொல்றது காட்டிலும் இப்படி சொல்லணும். கடைசி எல்லாத்தையும் ஊழி காலத்துல சுவாமி எல்லாத்தையும் ஒடுக்குனதுக்கு அப்புறம் அது வந்து சார்ந்து அமையக்கூடிய இடம் சிவபெருமானுடைய திருமேனி. அதனால சுவாமி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வனாக பெருமான் இருக்கின்றார். 4 வேதங்களை பாடிய இசை உடையவனே. சாமி வந்து சிவபெருமானுக்கு இசைன்னா ரொம்ப பிடிக்கும். சாமிக்கு என்ன பிடிக்கும்? அதனாலதான் ராவணன் கைலாய மலையை பெயர்த்து எடுக்கும்போது அந்த சாமகானம் பாடினான் சிவபெருமான் விட்டுட்டு, அந்த இசைக்கு மயங்கி சாமி அவனை விட்டுட்டு
உனக்கு சந்திர வாகன வாழை வர கொடுக்க வச்சுக்கப்பா, உனக்கு ஈஸ்வரர் பட்டத்தை வர கொடுக்க வச்சுக்கப்பா அப்படின்னு சாமி எல்லாத்தையும் கொடுத்தாரு. அப்படி பாடபுத்திரர் மதுரையில பாடிக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு என்ன பண்ணாரு, வறுமை வந்தது. உடனே ஒரு பாடல் எழுதி, இந்தாப்பா இங்க போய் வாங்கி நீ செல்வத்தை வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு. பாட்டு பாடினா நீங்க எது கேட்டாலும் சாமி கொடுப்பாரு. ஆனா நீங்க பாடுறது எப்படி இருக்கணும், அன்போடு பாடணும். அதுதான் அன்போடு அகம் குலைவார் கண்டு என்போல் மணியினை எய்த ஒண்ணாதே அப்படிங்கிறாரு திருமணதேவன். அன்போடு அகம் குலைந்து சாமிக்கு பாட்டு பாடணும். நான் அடியில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், திருமுறை பாடுறதுக்கு போயிருந்தேன். அங்க வந்து எப்படின்னா, இவங்க கையில இல்ல, எது இல்ல, புஸ்தகம். எல்லாம் படிக்கிறாங்க, எல்லாரும் புஸ்தகத்தை பாட்டு படிக்காங்க. அவங்க வாய் அசைக்கிறாங்க, அவங்க வாய் அசைக்கிறத பார்த்து அசைச்சு அசைச்சு பாடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது ஒரு சிறப்பு தான். அவங்க பார்த்து படிக்க தெரியல, அதனால அவங்க முடியல ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, அதை இவங்க சவுண்டா சொல்லுவாங்க. மற்றது தெரியலனாலும் அந்த முடிய போல ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அதை வந்து இவங்க உள் வாங்கிக்கிட்டு சொல்லுவாங்க. அது உண்மையிலே அதை கூட சாமி ஏற்றுக்குனாரு. எப்படியாவது அந்த உயிர் பாடுதா அப்படிங்கிறத எப்படியாவது பாடணும். என்ன செஞ்சிட்டாலும் ஒரு சாமி முன்னாடி என்ன செஞ்சிடணும், பாடிக்கிட்டே இருக்கணும். பாடி பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வார். நிச்சயம் அப்படி இசை. அது மாதிரி இந்த உலக இசை இருக்கு பாருங்க, இந்த 7 ஸ்வரங்கள் இருக்குல்ல, சரி கம பத நீ. அது வந்து அதுக்கு அறிவு இருக்கா, அறிவு இல்லையா? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவற்ற பொருள் தானே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு. அறிவு கிடையாது இல்லை சார், அது அறிவற்ற பொருள் தானே. அறிவற்ற பொருள் வந்து ஒரு இயக்கம் ஏற்படுதே, சரிகம அது இசையை வாசிட்டா வருதே, அந்த இசையாகவே விளங்குபவன் சிவபெருமான். இறைவன் அதுல கலக்கலைன்னா அதுல ஸ்வரங்கள் வராது, இசை வராது. நெருப்பு அறிவற்ற பொருள் தான், அதுல இறைவன் கலக்காம சுடுகின்ற தன்மை வராது. ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் ஒன்றாய் மாறாமறை 4ஆய் வரு பூதம் அவை 5ஆய் 6 சுவை 7 செய்யோ 8 திசை தானாய் வேறாய் உடன் ஆனானிடம் வீடு விடறே என்று சொல்வதற்கிறங்க சாமி எல்லாமாவும் இருந்து நமக்காக எல்லா உதவியும் பண்றாரு. இந்த உயிர்கள் வாழும் பொருட்டு எல்லாமாவும் சாமி இருந்து நமக்கு அருள் செய்கின்றார். அதைத்தான் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், தெரியவே மாட்டேங்கிறோம். அவர் கருணையை நம்ம நினைக்கவே மாட்டேங்கிறோம். அடுத்து சொல்றாரு, பிச்சை ஏற்கும் கையுடையவனே. சாமி எதுக்காக பிச்சை பாத்திரம் ஏந்தி வர்றாரு? சிவபெருமான் எதுக்கு பிச்சை பாத்திரம்? நம்மளோட வினையை வாங்குறதுக்காக வர்றாரு. இது தெரியாம தான் நாம என்ன செய்யறோம், கை சொல்லியா இருக்கு இடத்த காலி பண்ணு அப்படின்றோம். வந்து யார் வந்து கையேந்தும் திருக்கரங்கள் எல்லாம் ஈசன் திருக்கரங்கள் என்று எண்ணி நம்மளால இயன்றதை அவங்களுக்கு கொடுக்குறேன். அதானே வந்திருப்பது சிவபெருமான்னு நினைக்கிறோம், வேற ஆள் நினைக்க கூடாது. வந்திருப்பது சுவாமியே. கைகள் 2 நல்லா தானப்பா இருக்கு தம்பி, கைகள் 2 நல்லா தானே இருக்கு, உழைச்சி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்றோம்ல, அது நமக்கு தேவையில்லை. கையேந்திட்டாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தானே நம்ம கிட்ட வந்து நிற்காங்க. முடிஞ்சா போடுங்க, இல்லையா பெருமானே யார் மூலியமாவது அந்த உயிர் கிடைக்கட்டும்னாவது நினைங்க, நினைக்கலாம்ல. இருந்தா கண்டிப்பா என்ன செய்யணும், போடணும். இல்லைன்னா தான் இந்த ஆப்ஷன் வச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யக்கூடாது, பஞ்சாபம் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும். அதுதானே சிவா ஒரு இன்னொரு ஆப்ஷன் சொல்லியிருக்காரு, அந்த ஆப்ஷன் நம்ம கடைபிடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு தயவு செஞ்சு என்ன செஞ்சுறாங்க, இது கொஞ்சம் டீலிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன செஞ்சிடக்கூடாது. எப்போ உங்களுக்கு தர்மம் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா முதல் போயில கொடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா வரும்போது உங்களுக்கு என்ன வராது, வரும்போது கொடுக்க நினைச்சா முதல்ல போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் 10-10 ரூபா போடணும்னு நினைச்சிட்டு உள்ள போயிருப்பீங்க. உள்ள போயிட்டு வெளியில வரவும் என்ன மாதிரி ஒரு அளவு மட்டும் போதாப்பா அப்படின்ட்டு போயிருவீங்க. அதனால என்ன வரும்போதே, நேற்று ஒரு கதை சொன்னேன்ல, கிருஷ்ணரும் கர்ணனும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து தர்மம் கேட்டு வந்தாரு. இவர் கர்ணன் என்ன பண்ணாரு, இடது கையில அப்படியே தங்க கிட்டத்தை எடுத்துட்டு விறுவிறுன்னு போய் என்னப்பா வச்சுக்கோ கொடுத்தா இடது கையோட. கிருஷ்ணர் பார்த்தாரு, என்னப்பா இடது கையில போய் தர்மம் செஞ்சிரே, சரிதாரா அப்படின்னு. தர்மம் செய்யணும்னு நினைச்சிட்டோம்னா நான் கையை கழிட்டு வரணும், என் என்ன மாறிடும், அதனால நிமிஷத்துலேயே கொண்டு போய் கொடுத்துருவேன் அப்படின்னாரு. புரியுதா அவங்களுக்கு? தர்மம் செய்யணும்னு நினைக்கும் போதே கொடுத்துடணும். யோசிச்சோம் அவ்வளவுதான், நீங்க செய்யறதுக்கு மனசே வராது. ஆமா, அப்பப்ப இந்த குரங்கு மாதிரி இருக்க இந்த மனசை தட்டிக்கிட்டே இருக்கணும். ஒழுங்கா கோயிலுக்கு போ, காலையில 5 மணிக்கு எந்தி சாமியை வழிபாடு பண்ணு, திருக்கோயிலுக்கு ஓடு, பூவை கட்டு, அடிச்சுக்கிட்டே இருக்கணும்.
எந்த தடவை குரங்கு அடிச்ச மாதிரி இதுல அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னாதான் இது திருந்தும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சாதாரண மனம் உடையது இது கிடையாது. இந்த உயிருக்கு குணம் வந்து தாவிக்கிட்டே இருக்கும். இங்க தாவும் அங்க தாவும், குரங்கு மாதிரி. அதனால மனம் ஒரு குரங்குன்னு சொன்னா. நீங்க திருப்பரந்துரை போனீங்களா? திருப்பரந்துரையில முன்னாடி என்ன போட்டிருக்கு? குரங்கு படம் போட்டிருக்காங்களா? மனம் ஒரு குரங்கு. சரி. நாதம் முதலிய காரியங்களுக்கு நிமித்தக்காரனாய் உள்ளவனே, எல்லாத்துக்கும் மூல காரணம் நிமித்த காரணனாக சிவபெருமான். அப்படி சொன்னோம்ல, மண் முதல் காரணம், திரியை துணை காரணம், சாமி வந்து நிமித்த காரணம். சாமி இல்லைன்னு நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஏற்கனவே இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னேன். மாடு இருக்கு, மாட்டு வண்டி இருக்கு, மாட்டு வண்டி காரம் இருக்கான். இந்த மாடா போய் தானாக போய் அந்த மாட்டு வண்டியை பூட்டி கொள்ளாது. அப்ப அதை கூட்டி வைப்பவன் யாரு? அந்த மாட்டு வண்டிக்காரன். அந்த மாடை கொண்டு போய் அந்த மாட்டு வண்டியில போய் பூட்டி அந்த மூக்கணாங்கயிறை யாரு பிடித்துக் கொள்வா? மாட்டு வண்டிக்கு. அதே போல அறிவற்ற இந்த உலகத்துல அறிவோடு இருக்கக்கூடிய நாமளும் மாடு, அறிவற்ற இந்த உலகம் வந்து வண்டி, மாட்டு வண்டி. அதுல நம்மளை இங்க கூட்டி வச்சு நம்மளை இங்க உழலச் செய்கின்றார். மானேர் நோக்கி மணாளா, மண்ணே நின் சீர் மரப்பித்து இவ்வூனைய புகை என்னை உழல பண்ணிவித்து விட்டாய், அடியன் அறியாமை அறிந்து நீயே வந்து அருள் செய்தாய் என்று சொல்வதற்கிணங்க அந்த மூக்கணங்கயிறு யார்கிட்ட இருக்கு? சிவபெருமான் கையில இருக்கு. அந்த மாட்டு வண்டிக்காரன் தான் யாரு? அவர் பார்த்து ஒருத்தருக்கு 80 வயசுல மூக்கணங்கயிறு இப்படி இழுத்துருவாரு. அவருக்கு 80 வயசு, அவ்வளவுதான். ஒருத்தர் 60 வயசுனா 60 வயசு. அந்தந்த இடத்துல எங்கெங்க ஸ்டாப் ஆகணுமோ அங்கங்க அவங்களுக்கு. சில பேர் இந்த ஊர்ல இறக்கலாம், சில பேர் வெளியூர்ல போய் இறக்கலாம், சில பேர் மெட்ராஸ்ல போய் இறக்கலாம், சில பேர் கைலாய மலையில கூட போய் என்ன செய்யலாம். ஒருத்தர் கூட கைலாய மலைக்கு வந்தாரு, வயசு 70 வயசு. அவரு கைலாய மலைக்கு வந்து அங்கக்குள்ள உயிர் பிரிஞ்சிருச்சு. கைலாய மலையில ஆரம்பிக்கவே இல்லை, 58 கிலோமீட்டர் சுத்தி வரணும். முன்னாடி நடக்கும் போதே உயிர் போயிடுச்சு. இப்ப அவங்க பையன் போன் போட்டு கேட்கான், வா உங்க அப்பாவுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க இருந்து இந்த நாட்டுல, சைனா நாட்டுல இருந்து உடனே அனுப்ப மாட்டாங்க. ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் பேசுவாங்க. என்ன பண்ணாங்க, மூக்கில் அதை இதை மாட்டி சீரியஸா இருக்குன்னே சொல்லி அப்படியே கொண்டு வந்து அவங்க ஊர்ல வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. எங்க இருந்து? கைலாய மலையில இருந்து அந்த இது இந்தியாவுடைய பார்டருக்கு வந்து, அங்கிருந்து ஹில்சாங்கிற பள்ளத்தாக்கு வந்து, ஹில்சால இருந்து சிமிகோட் என்கின்ற இடத்துக்கு வந்து, சிமிகோட்ல இருந்து நேபாள் கஞ்சிக்கு வந்து, நேபாள் கஞ்சில இருந்து நேபாளுக்கு வந்து, காத்மாண்டுக்கு வந்து, காத்மாண்டுல இருந்து நேபாளுக்கு வந்து, நேபாள்ல இருந்து இது டெல்லிக்கு வந்து, டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்து, இவ்வளவு இதுலயும் சீரியஸா இருக்குன்னு சொல்லியே கூட்டு வந்து அவங்க பையன்ட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க சென்னையில. அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இவ்வளவு இதுலயும் ஃபிளைட்ல வந்து ஒரு இதுலயும் ஃபிளைட் மாறி 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 வந்து கொண்டு வந்து அவங்க பையன்ட்ட சேர்த்தாங்க. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. புரியுதா சார்? எந்த நேரத்திலையும் உயிர் பிரியும், எங்கனாலும் பிரியும். கைலாயம் அது அந்த உயிர் ஆன்மா புண்ணியம் செஞ்ச ஆன்மா கைலாய மலையில வந்து அவர் உயிர் பிரிஞ்சது. எல்லாத்துலயும் தப்பிச்சு வந்தாரு. கடைசி அந்த கிளம்புற நேரத்தில் அவர் உயிர் போயிடுச்சு. சரி, எல்லாருக்கும் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே. சரி, முடிஞ்சோம். சரி, இப்படி ஒவ்வொரு பாட்டா இந்த இதுல சொல்றாரு. தனக்கு அன்பருக்கு ஆனமல முதலாகிய குற்றம் போகவும் அன்பு பொருந்திய தாய் பண்டிகை பிள்ளைகள் மற்றும் உள்ள பந்து சனங்களை இவர்கள் யார் யாமார் என்று வெறுப்பு வரவும் வேளாகிய ஞானம் கொடுத்து தாதாபாவுமாய் லட்சுமி நாயகருமாய் திருமால் பிரம்மன் முதலிய தேவர்கள் வந்து தொழக்கூடிய விமலனே, இப்படி எல்லாரும் வந்து தொழக்கூடிய பெருமானாக சிவபெருமான் விளங்குகின்றார். இப்படி சுவாமியுடைய புகழெல்லாம் இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, சொர்க்க நரக சேடவியல்ங்கிறத நம்ம பார்க்கணும். டைம் ஓடிக்கிட்டே இருக்கு, நிக்கவே மாட்டேங்க. மறுபடியும் இருக்கு 6.5 லட்சம் ரூபா, இன்னும் 1 கோடி நேரம். சரி, இப்படி நிறைய சொல்றாரு. சாமப்புற இடபாகத்தை உடையவனே, ஆன்மாக்களில் பவனி வருபவனே, ஆன்மாக்களோட ஆன்மா சாமி என்ன பண்றாரு? நம்ம கூடயே இருந்து ஒன்றாய் உடனே இருக்காரா. அதனால இந்த உயிருக்கு உயிராக விளங்குவனே அப்படின்னு சொல்லி சுவாமியுடைய புகழையெல்லாம் இந்த பாடல்கள் பாடி முடிக்கிறாரு. அடுத்து நம்ம என்னைக்கு பார்க்க போறோம்? திங்கக்கிழமையா? திங்கக்கிழமை சோமவாரம் உண்டா? அப்படியா? சரி, முடிச்சு. சிட்டம் அபகார சிட்டம் இதுகாரம் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த சிவ தர்மத்திரத்தை நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்து. அபகார நிந்தை பட்டு உழலாதே
அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாளே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ இவவான் முகந்தனக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் என்னை மயில்வாய் மேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி கோயிலாரும் பொருள் தெருவாவுடு தெரிவாள் நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக மாதோ பவப்பெரும் கடலை கடந்திடுதற்கு பாரவன் வகுத்த அருளறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் துரசை ஆதினத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது வைக மணிகளும் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஐயம் நீடுக மாமனை வண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தேவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே என்னால் தேசுமனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்